السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். அன்பிற்கினியவர்களே, நேற்றைய தினம் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலிருந்து எப்படி காப்பாற்றப்பட்டார்கள், அது சம்பந்தமான நிகழ்வுகள் என்ன என்பதை நாம் சொன்னோம். இன்றைய தினம் அன்றைய கால கொடுங்கோல் அரசனாக இருந்த நும்ரூத், அவனோடு ஒரு விவாதம் நடந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அது சம்பந்தமான சில தகவல்களை நாம் இப்போது பேச இருக்கிறோம். இந்த விவாதம் எப்போது நடந்தது என்பதில் இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று, அந்த நெருப்பு குண்டத்திலிருந்து வெளிவந்த நாள், அவங்க வெளியே வந்து நேராக என்ன செஞ்சாங்க, அவன்கிட்ட போய் பேசினாங்க என்று ஒன்று இருக்கிறது. இதுதான் வலிமையான கருத்தும் கூட. இன்னொன்று, மக்களுக்கு உணவு வழங்கும் நாள் என்று ஒரு நாள் வச்சிருக்கிறான். அவன் எல்லாருக்கும் உணவு வழங்கக்கூடிய நாள் என்று ஒரு நாளை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறான். அந்த நாளில் அது நடந்தது என்றும் இரண்டு கருத்துக்கள் இருக்கிறது. முதல் நடந்த செய்தி என்ன என்பதை நாம் இப்போது பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனுடைய அருள்மறையிலே குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான்: அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம ஃபீ ரப்பிஹி அன் ஆதாஹுல்லாஹுல் முல்க். அல்லாஹ் அவனுக்கு ஆட்சியை கொடுத்தான். யாருக்கு? நம்ரூதுக்கு ஆட்சியை கொடுத்தான். உலகம் முழுவதும் ஆளக்கூடிய ஒரு விஷயம்னா பெரியதானே, ஒரு பெரிய விஷயம் அது. உலகம் முழுவதையுமே ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருந்தான் அவனுக்கு. அப்படி கொடுத்திருக்க அந்த ஆணவத்தின் காரணத்தினால், அந்த அகம்பாவத்தின் காரணத்தினால் என்ன விட்ட ஆள் இல்லை. இந்த உலகம் முழுவதையும் அவன் தானே ஆள்றான். உலகம் முழுவதையுமே ஆள்றதுக்கு பெரிய விஷயமா இல்லையா? சில சக்திகள் தன்னிடம் இருந்தாலே உலகத்தை ஆட்டி படைக்குது. இன்றைக்கி அமெரிக்காவை பார்க்குறோம். தன்னுடைய சில சக்திகளை கையில் வச்சுக்கிட்டு தான் செய்வது தான் சட்டம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மற்ற நாடுகளும் அது பணியுது. அரபு நாடுகளும் பணிஞ்சு கிடக்குது. எவ்வளவோ அழிச்சாட்டியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அந்த அரசு காரணமாக இருக்கிறது. அதை எதிர்த்து கேட்கக்கூடிய தெம்பு திராணி பெரும்பாலான நாடுகளுக்கு இல்லை. இதுவே இப்படி இருக்குதுன்னா, அந்த காலத்தில் அவன்தான் அரசன். அவனுக்கு எல்லாம் சிற்றரசர்கள், அவனுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவனுக்கு எல்லாம் கப்பம் கட்டிட்டு இருக்கிறானோ. அவன் உலகம் முழுவதையும் ஆளக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு எவ்வளோ பெரிய அகம்பாவம் இருந்திருக்கணும். அவன் தீயவனாக இருக்கிறதன் காரணத்தினால், நல்லவர்களாக இருந்த ரெண்டு பேர் இருக்க தான் செய்கிறாங்க, உலகத்தை ஆண்டாங்க. அல்லாஹ்வினுடைய அச்சம் இருந்தது அவர்களுக்கு. சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா இஸ்கந்தர் துல்கர்னைன் அவர்கள். அந்த வகையிலே இவன் மிகப்பெரிய அழிச்சாட்டிக்காரியனாக இருந்தான், அநியாயக்காரனாக இருந்தான், அட்டூழியம் செய்யக்கூடியவனாக இருந்தான். தன்னையும் ரப்பு என்றான், சிலைகளையும் ரப்பு என்றான். அதுபோல் அந்த சிலைகள்லாம் எப்படி ரப்போ அதுபோல் நானும் ஒரு ரப்பு, நானும் ஒரு இறைவன் என்று அவன் குறிப்பிட்டு காட்டினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
இந்த நெருப்பு குண்டத்திலிருந்து வெளியே வந்ததற்கு பிறகோ அல்லது அந்த உணவு வழங்கக்கூடிய நாளையிலோ 2 பேருக்கு இடையில் வாக்குவாதம் நடந்தது, அந்த விவாதம் ஒன்று நடந்தது. அவன் எந்த அடிப்படையில் விவாதம் பண்ணினான் என்றால், நம்மளை விட்டு ஆள் இல்லை, சப்போர்ட்டுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆள் கிடையாது, பெருசாக ஆள் இல்லை, பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க பின்னால், அது வேறு விஷயம். அந்த சமயங்களில் ஒரு பெரிய அளவுக்கு அவர்களுக்கு ஆள் பலங்கள் இல்லை. எனவே அவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மடக்கிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அவன் பேசினான். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது கால இப்ராஹீமு ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத். ஏம்பா, என்னுடைய ரப்பு இருக்கிறானே அவன் ஒரு உயிரை ஹயாத்தாக்கவும் செய்வான், ஒரு மையத்தாக இருக்கக்கூடியதை ஹயாத்தாக்குவான், ஹயாத்தாக இருக்கிறத மௌத்தாக்குவான். அது ஒன்றால் முடியுமா? யாரையும் அவன் அதை உயிர்ப்பிக்க முடியுமா? அல்லது மௌத்தாக்க முடியுமா? இரண்டும் உனக்கு முடியாது என்று சொன்ன பொழுது, கால அன உஹ்யி வ உமீத். என்ன இப்ராஹிம் இப்படி சொல்லிட்டீங்க, நானும் என்ன செய்வேன், ஹயாத்தாக்குவேன், நானும் மௌத்தாக்குவேன் என்று அவன் சொன்ன பொழுது, எப்படி செய்ய பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. இவன் என்ன செஞ்சான்னு கேட்டால், சிறையில் இருக்கக்கூடிய 2 பேரை கூட்டு வர சொன்னான். இந்த 2 பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம்னா அவன் வைக்கிறது தான் சட்டம். அவனுடைய சட்டத்தின் பிரகாரம் அவங்க குற்றவாளியாகவும் இருக்கலாம், உண்மையிலேயே அவங்க தூக்கு தண்டனைக்கு தகுதியான குற்றவாளியாக இருக்கலாம், அது வேறு விஷயம். மொத்தத்தில் அவர்கள் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 2 குற்றவாளிகள். இந்த 2 குற்றவாளிகளையும் கொண்டு வரப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவங்க யார் தெரியுமா? யார்? இவங்க 2 பேரும் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள். மரணம் அவங்கள நெருங்கி இருக்கு, மரணம் அவங்கள என்ன செஞ்சு நெருங்கி இருக்குது. ஆனால் இப்போ உயிரோடு தான் இருக்கிறாங்க. இப்போ உயிரோடு இருக்கக்கூடிய ஒருத்தனை நான் கொல்றேன் பாருன்னு சொல்லி ஒருத்தனை வெட்டிட்டான். இப்போ ஹயாத்தை தானே இருந்தான், அவனை நான் என்ன செஞ்சிட்டேன், வெட்டிட்டேன், மௌத்தாக்கிட்டேன். நான் மௌத்தாக்கிட்டேனா என்று கேட்குறான். சரி, இவன் என்ன செய்ய போகிறேன்? இவனும் மரண தண்டனைக்கு உரியவன் தான், இவனும் மரண தண்டனைக்கு உரியவன் தானே, இவனும் கொல்லப்பட இருக்கிறான். ஆனால் நான் இவனை மன்னித்து நான் விட்டுட்டேன். அப்போ இவன் ஹயாத்தாக்கிட்டான். இவன் எப்படி விவாதம் எப்படி இருக்குது? இந்த காலத்தில் உள்ள ஷைத்தான் செய்கிற விவாதமாக தான் இருக்குது. அவன் என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நீ என்னப்பா பேசுகிற, நீ 2 ஹயாத்தாக இருக்கிறவன் பிடிச்சிட்டு உன்னை வெட்டிட்டு ஒருத்தனை விட்டுட்டு ஒருத்தனை ஹயாத்தாக்கிட்டேன், ஒருத்தனை சாவடிச்சிட்டேன் அப்படிங்கிறியே, இது எந்த விதத்து நியாயம்? 2 பேருமே மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள், 2 பேரும் மரண தண்டனை விதிக்கப்பட்டவங்க. அவங்கள ஒரு ஆளை கொண்டுட்டேன், ஹயாத்தாக இருந்தவனை கொண்டுட்டேன், நான் தான் உயிரை போக்கினேன். இன்னொருத்தன் உயிரை போக இருந்தது, அவனை மன்னிச்சு அனுப்பிட்டேன், உயிராயிட்டானா இல்லையா? அது இந்த மாதிரி என்ன செஞ்சான், இந்த மாதிரி அவன் பேசினான். இது எதை போல் இருக்குன்னு சொன்னால், இலங்கையில் ஒரு விவாதம் நடந்தது. அந்த விவாதத்தில் நானும் கலந்து கொண்டேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருக்கும். அப்போ இந்த இங்கே உள்ள ஷைத்தான் தலைவன் இருக்கிறான் இல்லையா, அவன் அதில் இருக்கிறான். அப்போ அதில் நம்ம பேசும்போது நான் பேசியதுக்கு அவன் ஒரு மறுப்பு தெரிவித்தான். நாம் ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குந்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடம் கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இதிலிருந்து என்ன தெரிகிறது? அறியாதவர்கள் என்று ஒரு குழு இருந்துக்கிட்டு தான் இருக்கும், அறிந்தவர்கள் என்பது இருந்துக்கிட்டு இருப்பாங்க. எனவே அறியாதவர்கள் அறிந்தவர்களிடத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறத குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுது. ஆக இதிலிருந்து என்ன விளங்குகிறோம் என்றால், ஒரு இத்திபா, பிறரை பின்பற்றுதல் என்பது அவசியம், அது இல்லாமல் முடியாது. கண்டிப்பாக பின்பற்ற. ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குந்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவங்களாக இருந்தால் அறிந்தவங்க இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கங்க என்று அல்லாஹ் சொல்லும் பொழுதே, அப்போ நம்ம அதை பின்பற்ற வேண்டியது வந்துடுதா இல்லையா? அப்போ இன்னொன்று, பிற நபரை பின்பற்றுவது, இத்திபா செய்வது, இக்திதா செய்வது என்பது அவசியம், அது இல்லாமல் முடியாது என்பதை சொல்லி காட்டிய போது அதுக்கு அவனுக்கு விளக்கம் சொல்கிறான் பாருங்க. பயம் இல்லை தானே, இறையச்சம்ங்கிறது அறவே இல்லை. மொத்தத்தில் விவாதத்தில் ஜெயிக்கணும். இதுக்கு ஷரியத்தை முறிச்சா என்ன, உடைச்சா என்ன, தூள் தூள் ஆக்கினா என்ன, யாரை பற்றி என்ன குறை பேசினால் என்ன, அல்லாஹ் பற்றி பேசினா என்ன, ரசூலை பற்றி பேசினா என்ன, மார்க்கத்தை பற்றி குறை பேசினா என்ன, எதை பற்றியும் பேசலாம், நாம் ஜெயிக்கணும், அவ்வளோதான். இதை தவிர வேறு எதுவுமே அவர்களுடைய கல்வியில் இல்லை. அவங்க என்ன பேசினார் தெரியுமா? அதுக்கு அவன் விளக்கம் சொல்கிறான். அந்த தலைவன், இந்த ஷைத்தான், அவன் சொல்கிறான். அவர் சொன்னார் இப்படி, என்ன சுட்டி காட்டிட்டு, ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குந்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்கள் இருந்தால் அறிந்தவர்களிடத்தில் கேளுங்கள் என்று சொன்னதாக சொன்னான். ஆமாம், கேட்க தான் சொன்னான், பின்பற்ற சொல்ல இல்லை.
நம்ம அறியாதவங்களாக இருந்தால் அது எனக்கு ஒது செய்ய தெரியல, எப்படி ஒது செய்யணும், நம்ம ஒது செஞ்சு காட்டுறோம், இப்படி தான் ஒது செய்யணுமா, அவ்வளோதான். அது பின்பற்றக்கூடாது. இது என்ன அறிவு, இது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். குர்ஆனுக்கு இப்படி ஒரு விளக்கத்தை எங்கேயா கொடுக்க முடியுமா, கொடுக்கலாமா? இது பச்சை ஹராம் இல்லையா? இது இந்த மாதிரி இதெல்லாம் இந்த நம்ரூது, இந்த ஃபிரௌனு, இந்த அபூஜஹில், ஷெய்பா, உத்பா எல்லாம் இவனுடைய வாரிசுகள். இவன் தான் இப்படிலாம் பேசுவானோ. சங்கையானவர்களே, அப்படி இந்த நம்ரூது பேசுகிறான். பார்த்தீங்களா, நான் ஒரு ஆளை உயிராக்கிட்டேன், ஒரு ஆளை கொண்டுட்டேன், 2 பேரும் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் என்று அவன் சொல்லி காட்டினான். இப்படிப்பட்ட அப்போ சொன்னாங்க, அப்படியா, என்னுடைய ரப்பு ஃபைன்னல்லாஹ யஅதி பிஷ்ஷம்ஸி மினல் மஷ்ரிகி ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அப்படியாப்போ ரொம்ப அழகான விவாதம் பண்ணுற நீ, ரொம்ப விவாதம் பண்ணுறதுக்கு ரொம்ப தகுதியான ஆள் தான் நீ. சரி, அது அப்படியே இருக்கட்டும். நான் இன்னொன்று சொல்கிறேன், அதை செய்ய பார்க்கலாம். என்ன? என்னுடைய ரப்பு சூரியனை கிழக்கிலேருந்து கொண்டு வர்றான். ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப், நீ மேற்கை கொண்டு வா பார்க்கலாம். என் ரப்புக்கு சூரியனை கிழக்கிலேருந்து உதவி செய்கிறான், நீ மேற்கிலேருந்து உதைக்கமாகிச்சு. நான் கிழக்கிலிருந்து என்னுடைய ரப்பு உதயமாக்குவதை போல நீ மேற்கிலிருந்து உதயமாக்க முடியுமா? நீ கொண்டு வா பார்க்கலாம். ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப், மேற்கிலிருந்து கொண்டு வா. ஃபபுஹித்தல்லதி கஃபர், அவன் திகைச்சிட்டான். இந்த மாதிரி ஒன்று நினைக்கல அவன். இப்படி ஒன்று சொல்லுவார், அட யார்கிட்ட பேசுகிற நீ? அல்லாஹ்வின் திருத்தூதர்லோ, அவங்களுடைய நாவில் வரக்கூடிய வார்த்தைகள்லாம் அல்லாஹ் பேசக்கூடியதெல்லாம் இருக்கும். ஃபபுஹித்தல்லதி கஃபர், அந்த காவிரான அவன் திகைத்து போய்விட்டான், தடுமாறிட்டான். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், நிச்சயமாக அநீதக்காரர்களுடைய கூட்டத்தை அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான், அவர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். இந்த நம்ரூது அவனுடைய ஆட்சியில் 400 வருஷம் இருந்தான். 400 வருட காலம் ஆண்டான். அந்த வயசு அதிகம். ஆட்சியில் இருந்தது மட்டும் 400 வருடங்கள் என்று வரலாறு குறிப்பிட்டு காட்டுகிறது. இந்த 400 வருடங்களிலும் துகியான், புகி, அவ்வளவும் அழிச்சாட்டியம், அநீதம், அட்டூழியம், அக்கிரமம் இப்படி தான் செய்து கொண்டிருந்தான். அவன் வஆஸரல் ஹயாத்த துன்யா, இந்த உலகத்தினுடைய வாழ்வை தேர்ந்தெடுத்திருந்தான். இதற்காக வேண்டி இந்த உலகத்தில் எவ்வளவு சொகுசாக வாழ முடியுமோ அதற்காக எது வேண்டாலும் செய்யலாம். ஏன்னா உலகத்தையே ஆளக்கூடிய அரசனாக இருக்கிறேன், நான் விரும்பியது நடக்கணும் என்று அவன் அந்த மாதிரி அட்டூழியம் செய்து கொண்டிருந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நேராக போய் அவனை நேர்வழிக்கு அழைச்சாங்க. அப்போ தான் அந்த விவாதங்கள் நடந்தது என்று ஒரு வரலாறு சொல்லி காட்டுகிறது. ஆனால் அவன் என்ன செஞ்சிட்டான்? அவனுடைய ஜஹலத்திலையும் வலாலத்திலையும் தூளுல் அமல்லையும் அந்த மடமைத்தனத்திலையும் வழிகேட்டிலையும் உலக ஆசாபாசங்களிலுமே மூழ்கி அல்லாஹ்வை மறுத்தான். அதுக்கு பிறகு தான் முதல்ல ஒரு அல்லாஹ்வை வணங்கப்பா, அவனை தான் நீ வணங்கணும், நீ ரப்பு இல்லை, நீ அவனுடைய அடியானுங்கிறதெல்லாம் சொன்ன போது தான் இந்த விவாதம் நடந்தது. அருமையான பெருமக்களே, இப்படி இது எப்போது நடந்தது இந்த விவாதம் என்று சொன்னால், அந்த நெருப்பு குண்டத்திலிருந்து இறங்கிய பொழுது அப்படின்னு ஒரு தகவல் இருக்கிறது. நெருப்பு குண்டத்திலிருந்து இப்ராஹிம் நபி வெளியே வந்தாங்களே, அன்னைக்கு நடந்தது. இன்னொரு செய்தி எப்படி இருக்குன்னா, அவன் ஒரு குறிப்பிட்ட நாள் ஒன்று வச்சுருக்கிறான். அந்த நாளில் எல்லா மக்களுக்கும் உணவு கொடுப்பான். அவன்கிட்ட உணவுகள் இருக்குமில்ல, அரசு உணவு, இந்த மானியம்லாம் கொடுக்குறாங்க, ரேஷனில் உணவு கொடுக்குறாங்க, அதை மாதிரி அவன் என்ன செஞ்சான்? உணவுகள் கொடுப்பான். மக்களை தன்னை வசப்படுத்தி வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி உணவுகளை கொடுக்கறது உண்டு. மக்களை எல்லாம் என்ன செய்வான்? வர சொல்லி எல்லாருக்கும் உணவு கொடுத்தான். அந்த உணவை பெறுவதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க. அவங்களுக்குள்ள ஹக் அதில் இருக்குல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2 பையை எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லோரும் பையை தூக்கிட்டு போகிறாங்க மாதிரி, நோம்பு கஞ்சி வாங்க போகிற மாதிரி கஞ்சியை தூக்கிட்டு பிள்ளைகள் போகும் இல்லையா, அது மாதிரி பேக்கை தூக்கிட்டு போகிறாங்க எல்லோரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் 2 தூக்கி போகிறாங்க. அப்போ அவன் கேட்குறான், இப்ராஹிம் நீங்கள் வந்தீங்க, அட எனக்கும் சேர்ந்தனப்பா, நீ அரசன், எல்லாருக்கும் உணவு கொடுக்குற மாதிரி எனக்கும் தரணுமா இல்லையா? தர்றதை பற்றி ஒன்றும் இல்லை, நீர் என்னையே மறுத்துக்கிட்டு இருக்கிறீரே, இறைவன் இல்லைங்கிறீரே, நீ எப்படிப்பா இறைவனாக முடியும்? நீ எப்படி இறைவனாக முடியும்? நீ இறைவனுடைய அடிமை, நானும் இறைவனுடைய அடிமை தான், திருத்துதராகவும் இருக்கிறேன். 2 பேருக்கு இடையில் வாக்குவாதம் நடந்தது, பேச்சுவார்த்தைகள் முற்றியது. அதற்கு பிறகு தான் இது நடந்தது. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஹயாத்தாக்கிறது, மௌத்தாக்கிறது, சூரியனை கிழக்க உதிக்கக்கூடிய சூரியனை மேற்கிலிருந்து கொண்டு வர சொன்னது என்பதெல்லாம் இந்த சமயத்தில் நடந்தது என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. அப்போ எல்லாருக்கும் உணவு கொடுத்துட்டு இந்த வந்தோடனே உனக்கு உணவு தர மாட்டேன் அப்படின்ட்டான்.
இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் தரேன்ட்ட போ, அதை பற்றி பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் மானியம் இருக்கிறதுன்னு நீ அறிவித்ததுனால நான் வந்தேன். அப்போ அவங்களுடைய அசல் நோக்கம் அந்த உணவை பெறுவதல்ல, அவனுக்கு நேர்வழி காட்டுவது, அதை பேசுவது. அவன் திருந்திட்டேன்னு சொன்னால் அவனுக்கு பின்னால் லட்சக்கணக்கான மக்கள் திருந்திடுவாங்களே. ஒரு அரசன் திருந்திட்டேன்னு சொன்னால் அவனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய படை பிரதானிகள், குடும்பம், கோத்திரம், அவனை நம்பி இருக்கக்கூடியவங்க, அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய அரசர்கள், சிற்றரசர்கள், முடிமன்னர்கள், இவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? இஸ்லாத்துக்கு வருவாங்க. அப்படி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அந்த ஆசையில் தான் என்ன செஞ்சாங்க? சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உணவு வாங்குகிற அமைப்பில் போனாங்க. ஆனால் உணவு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ 2 பேரும் பையோடு அவங்க வர்றாங்க. வெறும் வீசிய கையும் வெறுங்கையுமாக பையை தூக்கிட்டு வர்றாங்க. வரும்பொழுது அவங்க வீட்டை நெருங்கும் பொழுது இலா கதீபி மினத்துராப் கருப மின் அகலிஹி அமத இலா கதீபி மினத்துராப். வீட்டுக்கு முன்னால் ஒரு மணல் மேடு மாதிரி இருக்குது. அந்த பெரிய பை இவங்க போய் நினச்சாங்க, அந்த மணல் மேட்லேருந்து மண்ணை அள்ளி 2 பையிலையும் நிறச்சிக்கிட்டாங்க. நிறச்சிட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு வர்றாங்க. சாமான் கொண்டு வர்ற மாதிரி என்ன செஞ்சாங்க? கொண்டு வந்து அவங்க டயர்டாக இருந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பக்கத்தில் வச்சுட்டு அல்லாண்டு படுத்து தூங்கிட்டாங்க. தூங்கி முழித்து பார்க்குறாங்க, எல்லாம் சமையல் நடந்து கடாப்படான்னு சமையல் நடந்து குடும்பத்தால் பெரிய விருந்து நடந்துக்கிட்டு இருக்குது. என்னடா இது விருந்து நடக்குது எப்படி அப்படின்னு தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு கேட்குறாங்க. என்ன விருந்துலாம் நடந்துக்கிட்டு இருக்க என்ன அப்படின்ட்டு. இது எங்கேருந்து வந்தது உணவு? நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க. இந்த பை நிறைய இருந்தது, பை நிறைய அருமையான அழகான ருசியான உணவுகள்லாம் இருக்கே. சமைக்க வேண்டிய உணவு இருந்தது, சமைத்த பொருட்களும் இருக்குது, சமைக்க தேவையில்லாத பொருட்களும் இருந்தது, நிறைய பொருட்கள் இருந்தது, அதான் எடுத்து நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. அப்போ அவங்க விளங்கிக்கிட்டாங்க. சரி, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் வழங்கிய உணவு என்பதை அவர்கள் என்ன செய்தார்கள்? விளங்கி கொண்டார்கள் என்று அறிஞர்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்கார். ரிஸ்குன் ரஸகஹுமுல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல. அல்லாஹ் வழங்கிய உணவு என்பதை அவர்கள் விளங்கி கொண்டார்கள். இதற்கு இடையில் அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை அனுப்பினான். சையதுனா ஸைத் இப்னு அஸ்லம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புகிறான். யாரிடத்துல? இந்த ஜப்பார், இந்த அடக்கி ஆளக்கூடிய அட்டூழியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நம்ரூத் இடத்துல அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புகிறான். அந்த மலக்கு யஅமுருஹு பில் ஈமானி பில்லா. அட என்னப்பா நீ இப்படி இருக்கிற, நீ அல்லாஹ்வை ஈமான் கொள்ளு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொள்ளு என்றெல்லாம் என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. அவன் ஃபாபா மறுத்துட்டான். அவன் மனித ரூபத்தில் வந்து பேசுகிறாங்க. நீ யாரப்பா புதுசாக ஒரு ஆளை வந்துட்டு என்கிட்ட இஸ்லாத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறா, இஸ்லாம்னு ஒன்று இருக்குது, அல்லான்னு ஒன்று இருக்கான்னு பேசிக்கிட்டு நீ யாரப்பா? நீ யார்? நீ யாருன்னு எனக்கு தெரியல என்ன. அவன் என்ன விரட்டி விட்டான். திருப்பி இன்னொரு நாள் வந்தாங்க. தஆஹு சானியா ஃபஅபா அலைஹி. 2வது நாளும் அவன் அப்படியே மறுத்துட்டான். 3வது நாளும் வந்தாங்க. 3வது முறையும் வந்த பொழுது நீ என்ன இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீ, நீ யாரப்பா நீ? அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கும் படை இருக்குது, நீ தான் ஒரு பெரிய படையை வச்சுக்கிட்டு அரசன் மாதிரி நினைக்காத, நானும் படையை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு பின்னாலேயும் படை இருக்குது, முடிஞ்சால் சண்டை போட்டு பார்க்கலாமா? உனக்கு என் நாட்டுக்குள்ளேயும் நீ ஒரு படையை வச்சுட்டு இருக்கிறியா? என்ன புரட்சி படையாது? போட்டு பார்க்கலாம், பார்த்துக்கிடுவோம். ஏன்னா இவன்கிட்ட பெரிய படையில் இருக்குது, உலகத்தையும் ஆளக்கூடியவன் இல்லையா, பெரிய வல்லரசு. அவன் தான் அரசு. வல்லரசுன்னு என்ன? அரசே அவன் தான், வேற அரசு கிடையாது. மீதி இருக்கக்கூடிய சிற்றரசுகள்லாம் அவனுடைய கையின் கீழே இருக்கிறாங்க. அவன் பார்த்தா நம்ம விட்டால் எவ்வளோ பெரிய படையை நாம் வச்சுட்டு இருக்கிறோம், சரி பார்த்துக்கிடலாம்னு ஒரு நாள் குறிக்கப்பட்டது. அப்போ அந்த மலக்கு சொன்னாங்க, ஈஜ்மா ஜுமு ஆக்க வாஜ்மா ஜுமுஐ, நீ ஒரு படையை திரட்டு, நானும் ஒரு படையை திரட்டேன். என்கிட்ட படை இருக்குது, நான் என் படையை கொண்டு வரேன், நீ உன் படையை கொண்டு வா, போட்டு பார்த்துக்கிடலாம். என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு அந்த மலக்கு பேசுகிறாங்க. இவனுக்கு பெரிய ஆச்சரியம், யார்ரா இவன், ஆடி எவன்டே தெரியலையே, நம்மக்கிட்ட வந்துட்டு இவ்வளவு அட்டகாசமாக பேசுகிறானே, பாப்பா அவன்கிட்ட படையை. இப்போ இவனங்க அடித்து முடிச்சிடலாம், வேலையை முடிச்சிடலாம், ஆனால் படை ஒன்று இருக்குங்கிறானே, அது என்ன படைங்கிறத பார்த்துடலாம். நம் படையை தாண்டியா ஒரு படை இருக்க முடியும்? 100 பேர் இருப்பாங்களா? 1000 பேர் இருப்பாங்களா? 10,000 பேர் இருக்கட்டுமே, லட்சம் பேர் இருக்கட்டுமே, நம்மகிட்ட கோடி பேர் இருக்கிறான படையில் நிற்க முடியுமா? பார்த்துக்கிட்டோம்னா ஒரு நாளை குறிக்கப்பட்டது. ஒரு நாள் விடிகாலை, அதிகாலையில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அத்தனை நாள் விடிஞ்ச உடனே சண்டை அப்படின்னு ஒரு நாள் நிர்ணயிக்கப்பட்டது. இந்த நம்ரூது பெரிய ஒரு படையை திரட்டிட்டு வந்தான், பிரம்மாண்டமான ஒரு படை. அது அந்த படையை திரட்டி கொண்டு வந்து அவன் ரெடியாக எந்த இடத்துல சண்டைக்குன்னு போனால் அங்கே பார்த்தா ஒரு ஆளையும் காணும். சூரியன் உதயமானதுக்கு பிறகு சண்டை அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சுருக்கு. சூரியன் உதயமாக இல்லை, சூரியமாகக்கூடிய அவன் வந்துட்டான், நைட்லேயே வந்து உட்கார வச்சுருக்கிறான். அப்போ எதிர் தரப்புலையும் படம் வந்திருக்கணுமா இல்லையா? ஒரு படையும் காணும், ஒரு ஆளையும் காணும், அவரையும் காணும், சம்மந்தப்பட்ட ஆளையும் காணும்.
இவன் பார்த்து நம்மளை பேயன் ஆக்கிட்டானோ, எல்லாத்தையும் இவங்க வான்னு சொல்லிட்டு கிறுக்கனாக்குறானோ, யார் இவன்னு தெரியலையே இப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஆனால் ஒரு நபரும் இல்லை, இவ்வளோ பெரிய படையை திரட்டிட்டு வந்திருக்கிறோம், நம்ம படை எதுக்குறாங்க, அவனும் ஓரளவு நியாயமாக நாள் கொண்டு வரணுமா இல்லையா? நம்ம ஒரு லட்சக்கணக்கான பேர் கொண்டு வந்திருக்கோம் சொன்னால் அவன் ஆயிரக்கணக்கான பேராக கொண்டு வரணுமே. கொண்டு வர்றாங்க. நீ எப்போ கொண்டு வருவான்னு சூரியன் உதயமாக போகுது. சூரியன் உதயமானது சண்டைன்னு வச்சுருக்குது, ஒரு பயங்களையும் காணோம் என்று பார்த்தீங்களா? நமக்கு சவால் விட்ட ஆளை என்னாச்சு, நம்மக்கிட்ட சவால் முடியுமா என்றெல்லாம் அவன் என்ன செய்யலாம், தன்னுடைய ஆட்களை பார்த்து பெருமை பேசி கொண்டிருந்தான். சூரியன் உதயமாச்சு, சண்டைக்கான நேரம் ஆரம்பமாச்சு. ஒரு பெரும் படை வந்தது பாருங்க. என்ன படை? அவ்வளோ கொசு படை வந்தது. வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது. சூரியனுடைய வெளிச்சமே தெரியவில்லை, அப்படி கோடிக்கணக்கான கொசுக்கள் வந்தது. கொசு படையை அல்லாஹ் அனுப்புனான். அபாபில் படை மாதிரி கொசு படை வந்து பவுல் ஜுபாபும் மினல் பவுல், அந்த கொசு படைகள் வந்து இவர்களை கட்டிக்க ஆரம்பிச்சிட்டு, வாழை வச்சு அடிக்கிறதா, அம்பை வச்சு அடிக்கிறதா, ஈட்டியை வச்சு அடிக்கிறதா, எதை வச்சு அடிக்க அந்த கொசுவை? அந்த ஆளும் வந்து நிற்கிறா, என்னப்பா என் படையை பார்த்தியா, எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? கடின்னு ஆளுக்கு மூஞ்சிலையும் அங்கேயும் உடம்பு முழுவதும் கடித்து ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சுது. ஒட்டா போதுன்னு ஓட ஆரம்பித்தானோ, ஒரே ஓட்டம். கடைசியில் அவர்களுடைய இடங்கு போகும்போது எலும்பும் தோலுமாக போய் சேர்ந்தார்கள். ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சிட்டு அப்படியே உடம்பை போட்ட மாதிரி இருக்குது. பல பேர் செத்து போனார்கள், பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் இறந்து போனாங்க. அவனை ஒன்றும் செய்யலை, ஒரே ஒரு கொசு மாத்திரம் அந்த மின்ஹர், அந்த மூக்கு தண்டுக்குள்ளே உள்ள போய் அவன் மண்டையில் போய் குடஞ்சிக்கிட்டே இருந்து. கிட்டத்தட்ட அது 400 வருஷமாக குடஞ்சிதுங்கிறாங்க அவனுக்கு அந்த பிரச்சனை. அப்படின்னா ஏறக்குறைய அப்போ அவன் ஆட்சியில் இருந்த காலம் எல்லாம் இந்த குடையும் போதெல்லாம் உள்ள அப்படி குடையும் போதெல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால், இந்த சுத்தியில் வச்சு மண்டையில் அடிக்க சொல்லுவான். சுத்தியில் வச்சு அதுக்குன்னு ஒரு ஆளை வச்சுருந்தான், லேசாக சுத்தியில் வச்சு அப்படி டக்குன்னு சோகமாக இருக்கும். நம்ம கையில் கடிக்குதுன்னு வைங்க, சொரைஞ்சா சோகமாக இருக்கா இல்லையா? ஆனால் சொரைகிறது நல்லதா இல்லை, அது புண்ணாதான் ஆகும். ஆனாலும் கரைஞ்சா என்ன செய்யுது, முடியலப்பா சொல்லி போட்டு சொரை என்ன செய்யணும், உடம்பு பூரா சுரைகிறோம். ஆனால் அது நல்ல விஷயம் இல்லை தான். அதே மாதிரி அவனுடைய மண்டையில் குடையும் போது அதில் அப்படியே குடையுதுப்பா அப்படின்னோடனே அவன் சுத்தியில் வச்சு அப்படி மண்டையில் தட்டுவான். அவனை கிரீடத்தை கலத்திடுவான். கிரீடத்தை கலத்திட்டு அவன் மண்டையில் என்ன செய்வான், தட்ட சொல்லுவான். அவன் போட்டு அப்படியே தட்டிக்கிட்டே இருப்பான். கொஞ்சம் ராகத்தாயிட்டு இதுக்குண்டே ஒரு ஆளை நியமிச்சிருந்தான். ஷிஃப்ட் வாரியாக மாறி வருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அல்லாஹ் அவனை ஒரு இழிவாக ஆக்கியிருந்தான். நான் ஒரு செய்தி இந்த இதை வேறு விதமாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது வரலாற்றில் இதுதான் இருக்கிறது நான் பார்த்த வரைக்கும். இன்னொரு செய்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் அந்த செய்தி நான் பார்க்கல. இந்த சுத்தியில் வச்சு அடிக்கும் பொழுது அது அவனுக்கு செட்டாக இல்லை, அவனுக்கு அது சரி வரல. அதனால் வேறொரு பொருளை கொண்டு அடிக்க சொன்னான். இப்படி மாறி ஒவ்வொரு பொருளாக கொண்டு அடிக்கும் பொழுது கடைசியில் எது செட் ஆச்சுன்னா செருப்பால் அடித்தா செட் ஆகுது. அப்போ யாருக்கு செருப்பால் அடிக்கணுங்கிறதுல நம்ம விளங்கி வச்சுக்கிடணும். செட் ஆகுன்னு சொன்னான். அப்போ அது செருப்பு தான் அது பதில் வந்து இப்போ நல்ல சுகமாக இருக்குதுன்னா இனி அதுலேருந்து செருப்பாலே அடிக்க ஆரம்பித்தான். இனி பணியாளர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, இவன் எப்படி செத்தான் அப்படிங்கிறத வரலாற்றை பார்க்கும் பொழுது இவர்களுடைய மரணங்கள் எல்லாம், இந்த வழிகேடர்களுடைய மரணங்கள்லாம் சமூகத்திற்கு ஒரு படிப்பினையாக தான் அமைஞ்சிருக்கு. அல்லாஹ்ல அப்படி தான் அமைஞ்சிருக்கிறான். அவர்களுடைய மரணங்கள்லாம் படிப்பினை. முகமது இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி இருக்கிறான் அல்லவா, அவன் எப்படி செத்தான், அவன் செத்ததனுடைய நிலைமை என்ன, அவன் எப்படி இறந்தான் என்ற வரலாறு மிக அசிங்கமான முறையில் இறந்தான். தன்னை நபி என்று வாதிட்ட மிர்சா குலாம் அஹமது காதியானி, அவன் டாய்லெட்டுக்கு போகும்போது அவனுடைய நிலை என்னாச்சு, அவன் கையில் வைத்திருந்த ஆசா அவன் தவறி அந்த டாய்லெட்டில் விழும்பொழுது அவனுடைய பின்துவாரத்தில் நுழைந்து வாய் வழியாக வெளியே வந்து இறந்தான். இப்படி சமூகத்தை குழப்பியவர்கள், நாசப்படுத்தியவருடைய மரணங்கள் எல்லாம் அசிங்கமான கேவலமான சமுதாயத்திற்கு படிப்பினை தரக்கூடிய எச்சரிக்கை தரக்கூடிய மரணமாக தான் இருக்கும். நீங்கள் வேணா பாருங்க. அப்படி இவனுடைய மரணம் எப்படி அமைஞ்சது, இந்த நம்ரூதனுடைய பின்னால் இவன் ரொம்ப நாள் அப்படி இருக்குது. செருப்பால் அடிக்கும்போது அவனுக்கு சோகமாக இருக்கும். நம்ம வரலாற்றில் சுத்தியல்னு இருக்குது, எதையோ வச்சு அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்தில் இவனுக்கு என்னமோ தெரியல, இவனுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கலையோ என்னவோ, அந்த வேலைக்காரன் இருக்கிறான் இல்லையா செருப்பால் அடிக்கிறவனுக்கு, இவன் பார்த்தான் என்னடா இது சம்பளம் தர மாட்டேங்கிறான்னு சொல்லி ஒரு நாள் அடித்தான், அடி ஓங்கி அதோடு செத்து போயிட்டான். பிந்தைய காலத்தில்
புதுசாக வந்திருப்பான், சரியான சம்பளத்தை கூட்டி கேட்டானோ ஏதோ நடந்திருக்கலாம். அவன் என்ன அடித்து அடியில் என்ன ஓங்கி அடித்ததில் அதோட வேலை என்ன செஞ்சு ஃபக்கது மாத்த என்ற ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சமா மாற்றம் அது. இப்படி ஒரு நிலை அவனுக்கு என்ன செய்தது, ஒரு இழிவான நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். அப்போ அவனுக்கு அச்சம் வரலை. அதற்கு பிறகு சீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, இவனோட போட்டு மாரடிக்க இயலாது, நம்ம வேறு பகுதிகளுக்கு போயிடலாம், போய் பைத்துல் மக்தஸ் பகுதியில் இருந்து நம்ம அங்கே இபாதத்துகளில் ஈடுபடலாம், அங்குள்ள மக்களுக்கு நேர்வழிப்படுத்தலாம், போகிற வழியிலெல்லாம் மக்களை நேர்வழிப்படுத்தி கொண்டு போகலாம் என்று அவர்கள் நினச்சிட்டாங்க. தன்னுடைய குடும்பத்தோட கோத்திரத்தோடு கிளம்பி போயிட்டாங்க. தொலைஞ்சு போய் என்னாலும் கிளம்பி புறப்படுறாங்க. அப்படி போகும்போது உங்களுடைய மனைவியார் ஹாஜர் சீனா சாரா அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் தான் இல்லையே, அப்போ சாரா அலைஹிஸ்ஸலாம் தான் கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தையும் இல்லை. அவங்க புறப்பட்டு போயிடுவாங்க. இம்ராத்துஹு ஆக்கிரா, அவங்களுடைய மனைவி ஒரு குழந்தை பெறாத நிலையில் இருக்கலாம், யூலதுலஹா, குழந்தை இல்லாத நிலையில் அவங்க புறப்பட்டு போகிறாங்க. போகும்போது இடையில் ஒரு ஊர் வருது. அந்த ஊரில் ஒரு அரசன் இருக்கிறான். எல்லாம் இவனுக்கு கீழே உள்ள அரசர்கள் தான். அவனும் ஒரு பெரிய அரசன் தான். அவனுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டால், போகிற வழியிலே அவங்க துவா செஞ்சுக்கிட்டே போகிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் எனக்கு ஒரு பிச்சலத்தை தந்துரு, வாரிசு தந்துரு ரஹ்மானே, அவுலாதுன் சாலிஹா தந்துரு, சாலிஹான மக்கள் எனக்கு தான் என்றெல்லாம் அவர்கள் பிரார்த்தனை பண்ணி கொண்டே போகிறாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரித்தான். அவர்களுக்கு குழந்தைகளை கொடுத்தான். அந்த குழந்தைகளின் வாயிலாகத்தான் உலகத்தில் எல்லா நபிமார்களும் வந்தாங்க. அதற்கு பிறகு வந்த எல்லா நபிமார்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்துக்கு பின்னால், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர, அந்த காலத்தில் அவங்க வாழ்கிறாங்க, அவங்கள தவிர மற்ற அதுக்கு பிறகு வந்த எல்லா நபிமார்களுமே சீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய பிள்ளைகள் தான். அத்தனை பேரும் 2 பிள்ளை பிறந்தது இல்லையா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வந்த ஒரே நபி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். மீதி எல்லா நபிமார்களுமே இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளாக தான் வந்தாங்க, அவங்களுடைய வாரிசாக தான் வந்தாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். பார்க்கிறோமா இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரு கரீம், அவங்க ஒரு நபி. அவங்க வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவங்க வாப்பா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவங்க வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி. இப்படி 4 தொடராக நபியாக வந்தாங்க. அதனால் அவர்களுக்கு கரீம்னு பேர். யாருக்கு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கரீம் இப்னில் கரீம் இப்னில் கரீம் இப்னில் கரீம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்து பேசுகிறார்கள். எல்லா நபிமார்களும் சீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துர்ரியத்திலே, அவர்களுடைய பிச்சலங்களிலே, சந்ததியிலே வரக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படி சொல்லதோடு மட்டுமல்லாமல் இந்த ஷாம், இந்த பகுதி, அந்த பகுதியிலெல்லாம் உங்களுடைய போதனைகள் நிலைத்து நிற்குமாறு நாம் செய்வோம் என்பதையும் சொன்னோம். அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வதற்காக அவர்கள் வந்த ஒரு பகுதியிலே ஒரு மத்பஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுத்து குர்பான் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தை என்ன செஞ்சாங்க, சீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். ஏற்படுத்தி ஒரு குப்பாவையும் அங்கே என்ன கேட்டாங்க. பைத்துல் முகத்தஸினுடைய கிழக்கு பகுதி, பைத்துல் முகத்தஸ்னா பைத்துல் முகத்தஸுக்கு கிழக்கில் இருக்கிற மாதிரி, அவங்க இருந்த ஊரில், அந்த வேறு ஒரு ஊரில், பைத்துல் முகத்தஸ் ஃபலஸ்தீனில் இருக்குதே, ஃபலஸ்தீனில் அல்ல, பைத்துல் முகத்தஸுக்கு கிழக்காக அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு பெரிய குப்பாவை அவர்கள், டூமை அவர்கள் உருவாக்கினார்கள். இந்த வரலாறை பார்க்கிறோம். அவர்கள் ஒரு ஊரில் தங்கி இருக்கும்போது அந்த ஊரில் ஒரு அரசன் இருக்கிறான். அவனுக்கு கெடுமதியானவன் தான். அவனுடைய நிலைமை என்னன்னு கேட்டால், புதிய ஒரு அழகான பெண்கள் யாரையும் கண்டால் அவன் என்ன செய்வான், தப்பாக அணுகுவான். இப்படிப்பட்ட ஒரு நிலை. ஊருக்கு யாராவது வந்திருக்கிறாங்கன்னு கேட்டால், அந்த மாதிரி வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பெண் அழகான பெண்களாக இருந்தால் அவங்களோட தப்பாக நடந்து கொள்ளக்கூடிய, இதுக்குன்னு ஆட்களை வச்சுருக்கான். ஜாசூஸ், ஸ்பைஸ், எல்லாமே உளவாளிகளை வச்சுருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே என்ன செஞ்சாங்க, சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வந்த பொழுது இந்த செய்தி அந்த உளவாளிகள் போய் கொண்டு போய் சொன்னாங்க. மன்னரே, ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவருடைய மனைவியை நாங்கள் அவர் ஒரு பொம்பளையோடு வந்திருக்கிறாரு, மனைவின்னு சொல்லலை, ஒரு பெண்ணோடு வந்திருக்கிறாரு. அந்த பெண்ணினுடைய அழகை பார்த்தா சுபானதா, அப்படி ஒரு ஆச்சரியமான அழகு, நினைத்தே பார்க்க முடியாது. அவ்வளவு அழகு, இது வரைக்கும் அப்படி ஒரு அழகை யாரும் பார்த்தே இருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு மிக்க அழகான ஒரு பெண்மணியாக வந்திருக்கிறாங்க என்று என்ன செய்கிறாங்க, வந்து குறிப்பிட்றானோ, ஒன்று போட்டு கொடுக்குறானோ. உண்மையிலேயே சாரா அலைஹிஸ்ஸலாம் மிக அழகானவங்க. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், நம்முடைய இமாம்கள் குறிப்பிட்றாங்க, அல்லாஹு தஆலா
சையதுனா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிக அழகாக படைத்தான் பெண்களில், ரொம்ப அழகாக படைத்தான் பெண்களில். அதற்கு அடுத்தபடியாக இந்த உலகத்திலேயே மிக பேரழகி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்து வரைக்கும், அதுக்கு பிறகு வேறு செய்திகள் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்து வரைக்கும் மிகப்பெரிய சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பாக மிகப்பெரிய பேரழகியாக இருந்தவர்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதற்கு பிறகு மிகப்பெரிய பேரழகியாக திகழ்ந்தது யார் என்று கேட்டால் இவங்க தான். யார்? சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எனவே இதை பற்றி சொல்லப்பட்ட போது அவருடைய உண்மையிலேயே இவனை அழகை பற்றி எடுத்து சொன்னானோ அதை கேட்டவனுக்கு பெரிய ஆசை, அவனை கூப்பிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட வரப்பட்டது. இப்ராஹிம் சாம் பார்த்தாங்க, இது என்னடா பெரிய வம்பா இருக்குது அப்படின்ட்டு. அடுத்து யாருன்னு கேட்டால் மனைவி நீ சொல்லாதே, ஏன்னா அது அவன் ஒன்று வச்சுருக்கான். மனைவி யாருடைய மனைவியாக இருந்தாலும் அவன் தொடுவான். யாருடைய சகோதரனோடு வந்திருந்தால் வெளியூர்லேருந்து சகோதரர்களோடு வந்திருந்தால் தொடமாட்டான் அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்து, அதுவும் சும்மா ஒரு பெயர்ச்சிக்கு தான். எனவே நீ என்ன செய், என்னுடைய சகோதரின்னு நீ சொல்லிடு அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது பொய்யா என்ற வந்தால் அது பொய் அல்ல. அதற்குண்டான விளக்கத்தை சொல்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு 3 விஷயங்கள் இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க. என்ன விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க என்று கேட்டால், ஒரு தடவை இந்த கடவுள்களெல்லாம் வணங்குறதுக்காக, சிலைகளில் வணங்குறதுக்கு கூப்பிட்ட போது வகால இன்னி சகீம், எனக்கு நான் நோயாளியாக இருக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் ஆரம்ப காலம் அது. எல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து கூப்பிட்றாங்க. வரமாட்டேன்னு சொன்னால் வேறு விதமான சிக்கல்கள் வரும். அதனால் வகால இன்னி சகீம், நான் நோயாளியாக இருக்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ நோயாளியாக இல்லாமல் ஏன் நோயாளியாக இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அது ஒரு பொய் அல்லவா என்ற ஒரு கேள்வி, அது ஒன்று. அதற்கு அடுத்து ஜுதாதா துண்டு துண்டாக உடைச்சதுக்கு பிறகு, அட நீனா உடைச்சான் கலபல் கபீரகும், நீ என்கிட்ட ஏன்பா கேட்குறீங்க, அந்த பெரியவன்கிட்ட கேளுங்க, அவர் பெரியவர் உடைச்சிருப்பார் அப்படின்னு. பெரியவர் உடைச்சிருப்பான்னு சொன்னாங்களே, அந்த ஏற்கனவே அந்த வரலாறு சொல்லி காட்டணும். அது 2வது ஒரு விஷயமா இருக்குது. 3வதாக சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய சகோதரி என்று சொன்னது. 3 விஷயம். இது ஒரு பார்த்தா வெளிப்படையான ஒரு பொய் மாதிரி தெரியும். நபிமார்கள் பொய் பேச மாட்டார்களே என்றால் இது பொய் அல்ல. 1வதாக சகீம், நான் நோயாளி என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் அவன் எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாலும் அவனுக்குள் மறைமுகமான ஒரு நோய் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏதாவது ஒரு நோய் அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் அப்படி தான் வச்சு, பிறந்ததுலேருந்து மௌத்தார வரைக்கும் ஒரு சின்ன நோயாவது அவனுக்கு அறியாமலாவது இருக்கும். இப்போ நான் சில பேருக்கு சுகர் பேஷண்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது. ஒரு தலை சுத்து மாதிரி அது மாதிரி வந்து போய் செக் பண்ணும்போது தான், என்ன உங்களுக்கு சுகர் இவ்வளோ இருக்கே, ரொம்ப காலமாக இருந்திருக்குது, தெரியல, இன்றைக்கி தான் தெரியுது. அப்போ இவ்வளோ காலம் தெரியாமல் தான் இருந்திருக்கு. அது வரைக்கும் அவர் நான் சுகர் இல்லாத ஆள் நினச்சிட்டு இருக்கிறார். இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் இல்லாத ஆள் நினச்சிட்டு இருப்பார். இப்படி எல்லாருக்குமே நோய்ங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். அல்லாஹ் அப்படி தான் வச்சிருக்கிறான். ஹுலிகல் இன்சானு தைஃபா, மனிதன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நோய் உள்ள இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்க சொன்னது பொய் அல்ல. அந்த அடிப்படையில் அவங்க சொன்னாங்க. ஒன்று சரி, பரவாயில்ல, அந்த சிலையை உடைச்சிட்டு பெரியவர் உடைச்சார், பெரியவர் உடைச்சிருப்பார், அவர்கிட்ட கேளுங்கன்னு சொன்னாங்களே. அட பெரியவர்னா யார்? அவனா அந்த சிலையா? பெரியவன் கபீர் அல்லாஹ். ஏன்னா அவனுடைய நாட்ட பிரகாரம் தான் எல்லாம் நடக்குது. அது அல்லாவின் பக்கம் அவர்கள் என்ன செய்தார்கள்? சாட்டினார்கள் என்ற ஒரு செய்தி என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. 3வது என்ன அப்படின்னு கேட்டால், அந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சகோதரி என்று சொல்லும் பொழுது எல்லா மூமீன்களும் முஸ்லீம்களும் சகோதர சகோதரிகள் இருக்குது. உலகத்தில் அந்த சமயத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே பெண்மணி சாரா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். ஆக இஸ்லாமிய ரீதியில் அவங்க உஹுவத்துல் இஸ்லாம், இஸ்லாமிய சகோதரத்துவத்தில் இருந்தாங்க என்ற விளக்கத்தை அறிஞர்கள் சொல்லுவார்கள். அதுவும் அல்லாமல் நபிமார்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்ற பொழுதிலும் ஒரு அவசியம் என்று ஒன்று வரும் பொழுது ஒரு நிர்பந்தம். மோமீன்கள் பொய் சொல்லலாமா? மோமீன்கள் பொய் சொல்லக்கூடாது. அல் மோமீன் லா யக்திப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மோமீன் அந்த தப்பு செய்வான், இந்த தப்பு செய்வான், அப்படி பல தப்புகள் மனிதன் செய்யத்தான் செய்வான். எத்தனையோ குற்றங்கள் இருக்கும். வட்டியை சாப்பிட்ருவான், விபச்சாரத்தில் ஈடுபட்டுருவான், கள்ள குடிச்சிருவான், அதை செஞ்சிருவான், இதை செஞ்சிருவான் என்று இதெல்லாம் இந்த காரியங்களெல்லாம் ஈடுபட்டாலும் கூட, ஆனால் மூமீன் ஒரு தவறையும் செய்ய மாட்டான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன தவறு செய்ய மாட்டான்? அல் முஃமினு லா யக்திப், பொய் சொல்ல மாட்டாங்கிறான். எவ்வளோ கவனமாக இருக்கணும் நம்ம. மூமீன் என்ன செய்ய மாட்டான்? அல் முஃமினு லா யக்திப், மூமீன் பொய் சொல்ல மாட்டான் என்று அவர்கள் குறிப்பிடுறாங்க. இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ஆனால் அதே மோமின் ஒரு அவசர தேவைக்காக வேண்டி போய் சொல்லலாமா இல்லையா? மார்க்கத்தில் ஆகமாக்கப்பட்டிருக்கு. எப்படி என்று கேட்டால் சில விஷயங்களுக்காக நம்ம ஆகமாக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக 2 பேருக்கு இடையில் சச்சரவு சண்டை இருக்குது, மாப்பிள்ளை பொண்ணுக்கு இடையில் சண்டை இருக்குது, சச்சரவு இருக்குது. இந்த மாதிரி நிலையில் அவங்கள நம்ம என்ன செய்யுது சரிப்படுத்துறதுக்காக வேண்டிய நீ தானப்பா இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறான், உன்னை பற்றி அவன் குறைய சொல்ல இல்லையே, மிஸ்டேக் மிஸ்டேக் தான் அவன் சொல்லிகிட்டு இருக்கிறான், நான் எப்படி போகிறது, நான் போனால் அவன் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பானா தெரியல, அவன் மன்னிக்க தயாராக இருக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேங்கிறான். உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேங்கிறான்பா. ஆனால் நீ எதாவது திட்டிடுவியோ மன்னிக்க மாட்டியோ அப்படின்னு பயந்து தான் அவன் என்ன செஞ்சுட்டிக்கிறான், அவன்கிட்ட வராமல் இருக்கிறான். நீ மட்டும் சரின்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறது. அவன் என்ன சொல்லிப்பான் தெரியுமா? அவன்கிட்டயா என் செருப்பு கூட போகாதுன்னு சொல்லியிருப்பான், என் செருப்பு கூட போகாதுன்னு இருப்பான். ஆனால் இவன் வந்து என்ன செய்வான், காலடியில் விழுந்துடுறேங்கிறான், நேர மாத்தமாக சொல்கிறான். அதே மாதிரி இவன்கிட்ட வந்து அப்படி சொல்கிறது. இந்த 2 பேரையும் இது இத்திஃபாக்காகிறதுக்காக, ஒற்றுமையாக ஆக்கி வைக்கிறதுக்காக. இது மார்க்கத்தில் ஆகுமா இல்லையா? ஆகும். இதே மாதிரி சில விஷயங்கள் நமக்கு மார்க்கத்தில் ஆகமாக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னொன்று சொல்லுவாங்க, மனைவியை திருப்திப்படுத்துவதற்காகவும் போய் சொல்லலாம். மார்க்கத்தை பாருங்கள். ஒரு குடும்பத்தில் இப்போ உதாரணமாக ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துட்டோம், ஒரு பொருளை என்ன செய்கிறோம், வாங்கிட்டு வர்றோம். இந்த பொருள் 1000 ரூபா வாங்கிட்டு போய் இடையில கேட்குறாங்க, காக்கா இதையும் 1000 ரூபாய்க்கு போட்டு வாங்கினீங்க, இங்கே 500 ரூபா 600 ரூபாய்க்கு சீச்சின்னு கிடக்குது, நீங்கள் 1000 ரூபாய்க்கு போய்ட்டு வந்தீங்க, தெரியலையப்பா நான் நல்லா இருக்குன்ட்டுல வாங்கிட்டேன், நல்லா தான் இருக்கும், 1000 ரூபா 500 ரூபாய்க்கு சீச்சுன்னு கிடக்கு, வீட்டில் போனால் திட்ட போகிறாங்க. ஆமாப்பா திட்டி போட்டுருவாவே. வீட்டில் போனோடனையும் எங்கே அழகாக இருக்குது, எங்கே வாங்கினியோ வந்து எல்லாம் வித்துட்டிக்கிறாங்களே 500 ரூபா 1000 ரூபாடு. அதையும் கேட்குறேன், 500 ரூபான்னு இங்கே வித்துட்டிக்கிறான், நான் 300 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்துக்கிறேன். இப்படி சொன்னால் இது தவறா என்று கேட்டால் மார்க்கம் இது தவறு இல்லைன்னு சொல்லுது. ஏன் தெரியுமா? பாருங்கள் எவ்வளவு தீர்க்கமாக மார்க்கம் யோசிக்குது, எவ்வளவு தூர நோக்கோடு பேசுகிறது. இப்படி சொன்னால் இனி அது வாக்குவாதங்கள் வரும். ஒரு சின்ன விஷயத்திற்காக, அற்ப விஷயத்திற்காக ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலே ஒரு பிரிவினை, ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை வருவதை கூட இஸ்லாம் விரும்பவில்லை. அந்த அளவிற்கு ரொம்ப தூர நோக்கோடு சிந்தித்து பார்க்கிறது. இதற்கு மார்க்கம் இந்த சின்ன விஷயம் தான், அற்ப விஷயம்தான். ஆனால் அவரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு பொய்யை சொன்னாலும் கூட இதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போகிறதில்லை. யாருக்காக பாதிப்பு ஏற்படுமா? அந்த பொய்யினால் எந்த பாதிப்பும் இல்லை. மாறாக உண்மையை சொன்னால் பாதிப்பு ஏற்படும், உண்மையை சொன்னால் பாதிப்பு ஏற்படும். இது மார்க்கம் அனுமதிக்கிறது. ஆக செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சகோதரி என்று சொன்னது இந்த உஹுவத்துல் இஸ்லாம், இஸ்லாமிய சகோதரத்துவத்தினுடைய அடிப்படையில் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுறான். சரி, இப்போ அவன் வந்த அந்த சில பெண்கள் வந்து இந்த இவங்களை சாரா அலைஹிஸ்ஸலாம்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனால் அவன் பார்க்குறான், திகைச்சு போயிட்டான். அந்த அரசன் அவன் வாழ்நாளே ஹயாத்திலே இவ்வளோ அழகான பெண்ணை பார்த்ததில்லை. அப்படி இவ்வளோ அழகா அவனை அப்படி பிரமிச்சு போய் இருக்கிறான். அவன் என்ன செய்யறான், ஃபமத்த யதஹு இலைஹா, தவறான நோக்கத்தோடு. இப்போ எல்லாரும் போயிட்டாங்க அந்த அரண்மனையில், அந்த அற்புதமான இடத்துல, அழகான இடத்துல இந்த 2 பேரும் தான் இருக்கிறாங்க, அரசனும் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இருக்கிறாங்க. இவன் என்ன செய்யான், தன்னுடைய கையை நீட்டிய போது சும்ம தனாவலஹா, அவன் தன்னுடைய கையை நீட்டினான். பியதி சும்மை தனாவல யதனாவலுஹா பியதிஹி ஃபஅഖத ஃபகால ஃபஉகித. அப்படி கையை நீட்டிய போது ஒரு காக்கா வலிப்பு மாதிரி வந்து கீழே வந்து வெட்டுன்னு வெட்ட ஆரம்பிச்சது. அவன் பயந்துட்டான். ஃபகால உதுஇல்லாஹ லீ வலா அதுர்ருகி, இந்தம்மா நான் தப்பு செஞ்சிட்டேன், நான் மன்னிச்சிருங்க, உன்னை தொட முடியாங்கிற நான் விளங்கிக்கிட்டேன், நீங்கள் அல்லாஹ் இடத்துல துஆ செய்யுங்க. அப்போ அல்லாஹ் இருக்கிறான்னு நம்ம நம்பிக்கை இருக்க தான் செய்யுது. அப்போ என்ன துஆ செய்ய, எனக்காக வேண்டி துஆ செஞ்சுருங்க, நான் இனிமேல் எந்த தவறு செய்ய மாட்டேன் என்று சொன்னதும் ஃபதஅத், சாரா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. அவன் சரியாயிட்டான். அப்போ கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்குது. அவனை இருந்தாலும் அந்த ஆசை விட இல்லை. திரும்பவும் என்ன செய்யறான், சும்மத்தனா அவலஹ சானியா, 2வது முறையும் அவன் என்ன செய்தான், இந்த தவறுக்காக நெருங்கிய போது ஃபௌஹித மிஸ்லஹா அவ் அஷத்த, அதை விட மோசமான நிலைமை வந்துருச்சு. அவனுக்கு பயங்கரமாக இழுக்க ஆரம்பிச்சது. விழுந்து தரையில் கிடந்து வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்கிறான். உதுஇல்லாஹ லீ வலா அதுர்ருகி, நான் இப்போ சத்தியமாக சொல்கிறேன், இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், 2 தடவை சூடுபட்டுட்டேன், இதுக்கு மேலே பட மாட்டேன், நான் உன்னை தீங்கே செய்ய மாட்டேன், எனக்கு மன்னிச்சிரு, அல்லாஹ் இடத்துல எனக்கு துஆ செஞ்சு எனக்கு இது சுகப்படுத்த சொல்லு. துஆ செஞ்சான். சுகப்படுத்திட்டு இந்த கூட்டிகிட்டு வந்தானே இந்த ஆட்களை வந்து சொன்னானே, மொத்தம் ஒரு அருமையான பெண்மணி வந்திருக்கிறா, உலகத்திலே அப்படி ஒரு பெண்மணி இல்லைன்னு வந்து சொன்னா இல்லையா, அந்த அவனை கூப்பிட்டான்.
டேய் நீ யாரடா கூட்டு வந்தா, நீ பேய் பிசாசை கூட்டு வந்திருக்கீடா, மனுஷனை நீ கூட்டு வரல, இது என்ன இவா, நீ யாரை கூட்டிகிட்டு வந்தா, நீ ஜின்னை கூட்டிட்டு வந்தியா, இவன் மனுஷியா, இவன் பேயை கூட்டு வந்திருக்கிறா, நீ பிசாசை கூட்டு வந்திருக்கிறா, ஜின்னை கூட்டு வந்திருக்கிறா, ஷைத்தானை கூட்டிகிட்டு வந்திருக்கிறா. ஏன்னா அவனுக்கு அடி விழாத குறையாக பேசி இவனை எங்கே கூட்டு வந்து அங்கே கொண்டு விட்டுறப்பா அப்படின்னு சொல்லி இன்னொரு பெண்ணையும், ஹாஜர் என்ற ஒரு பெண்ணையும் அங்கே என்ன செஞ்சான், அவங்களுக்கு ஒரு அன்பளிப்பாக கொடுத்து, நீ அவளுக்கு வந்ததுக்கு நான் இவனை அநியாயம் பண்ணதுக்கு நஷ்டஈடாக இந்த பெண்ணை தர்றேன், இவங்க நீங்கள் வச்சுக்கங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அடிமையாக சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடிமையாக ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுத்து என்ன செஞ்சான், அவன் அனுப்பினான். இவங்க திரும்பி வர்றாங்க. இங்கே வந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அங்கே இஷாரா செய்கிறாங்க, ஃபஅவுமா அபி எதிஹி, தொழுகை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு முடிஞ்சு கேட்குறாங்க. என்ன நடந்தது, தொழுகை முடிஞ்சு கேட்குறாங்க. அவங்க சொன்னாங்க, ஃபகாலத் ரத்தல்லாஹு கைதல் காஃபிர், அந்த காஃபிருடைய குபாடத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், உடைச்சிட்டான், தூள் தூளாக்கிட்டான், ரப்புல் ஆலமீன் என்ன பாதுகாத்தான் என்று என்ன செய்கிறாங்க அவங்க சொன்னாங்க. இப்ராஹிம் சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அறிஞர்கள் எழுதுகிறாங்க, சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து செல்லும் பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே உள்ள அந்த பகுதியை, திரையை, ஹிஜாபை அல்லாஹ் நீக்கிட்டான். நடந்த நிகழ்வுகள் எல்லாமே அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படி நேராக பார்த்து லைவில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்படி நேரடி காட்சியாக, நேரடி ஒளிபரப்பாக காட்டிக்கொண்டே இருந்தான். இருவருக்கும் இடையிலே இருந்த திரையை அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், நீக்கிட்டான், ஹிஜாப், அந்த ஹிஜாபை அல்லாஹ் நீக்கினான் என்று அறிஞர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதற்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க, பயணம் புறப்பட்டு போனாங்க. இதற்கு இடையிலே சில அறிஞர்கள், ரொம்ப சில அறிஞர்கள், கால வக்கத் ذهب بعض العلماء الى نبوة ثلاثة நிஸ்வா, அல்லாஹ் தஆலா நபிமார்கள் ஆண்களை அனுப்பினான், பெண்களில் நபிமார்கள் இல்லை என்றாலும் கூட 3 பெண்கள் மட்டும் நபிமார்கள் நுபுவத் அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்று மிக குறைந்த அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. பஅதுல் ஜும்ஹூர், பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கிறாங்க அப்படி இல்லை, நபிமார்கள் நுபுவத் என்பது ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு கிடையாது என்று சொல்கிறாங்க. அந்த 3 பேர் யார் அப்படிங்கிறது இந்த அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஒன்று சாரா, இந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் இவங்களும் நபி தான். ரெண்டாவது உம்மு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார். மூணாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம். இந்த 3 பேருக்கும் நுபுவத்து வழங்கப்பட்டிருந்தது என்று மிக குறைவான அறிஞர்கள் சொன்ன பொழுதிலும் ஒல்லதி அலைஹில் ஜும்ஹூர் அன்னஹுன்ன சித்திகாத்துன், இல்லை அவர்களெல்லாம் நபிமார்கள் இல்லை, நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கிறது சித்திகீன்கள் தான். நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்து சித்திக். சரி, அபூபக்கர் சித்திக் நாயம் இருந்தாங்க இல்லையா, நபிமார்கள் நுபுவத்திற்கு அடுத்த அந்தஸ்தாக அல்லாஹ் வைத்திருப்பது சித்திக் என்ற அந்தஸ்தை தான், அந்த மர்த்தபாவை. அந்த சித்திகாத்துகளாகத்தான் இந்த 3 பேரும் இருந்தார்களே தவிர அவர்கள் நபிமார்கள் அல்ல என்று பெரும்பாலான அநேகமான உலமாக்கள் அதை ஏகோபித்து சொல்கிறாங்க. ஒரு சிலர் மட்டுமே அந்த 3 பேரும் நபின்னு நினைச்சாங்க, குறிப்பிடுறாங்க. சங்கையானவர்களே, அதற்கு பிறகு சீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ர், இதெல்லாம் மிஸ்ர் பகுதியில் நடந்தது. அங்கிருந்து புறப்பட்டு அவர்கள் அர்துல் முகத்தஸா என்று சொல்லக்கூடிய பைத்துல் முகத்தஸத்துக்கு வர்றாங்க. அந்த சமயம் அவங்களுக்கு நிறைய கால்நடைகள் அது இதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. வர்ற வழியில் ஒரு ஊரை அவர்கள் என்ன செய்ய, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த ஊரில் நீங்கள் இருங்கன்னு சொல்லி அந்த ஊர்லேயே அவர்களுக்கு நிறைய கால்நடை அது இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்கள அழைத்து கொண்டு, தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு அவர்கள் நேராக பைத்துல் முகத்தஸ் இருந்த பகுதிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த புனிதமான பகுதியில் அவர்கள் இருக்கும் பொழுது திரும்பவும் கேட்டாங்க, இன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சஅலல்லாஹ துர்ரியத்தன் தய்யிபா, யா அல்லாஹ் எனக்கு இவ்வளோ காலம் ஆச்சே, பிள்ளைகள் இல்லையே, எனக்கு பிள்ளையே தான் அப்படின்னு திரும்பவும் கேட்குறான். இந்த புனிதமான தலத்திலே வைத்து 20 வருஷம் இருந்தாங்க. 20 வருஷத்துக்கு அங்கே வந்தே 20 வருஷம் எங்கள் பைத்துல் முகத்தஸ் பகுதியிலே 20 வருஷம் இருக்கிறாங்க. அப்பவும் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பிறக்க இல்லை. அப்போ சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, தன்னுடைய கணவரை பார்த்து, யா நபி அல்லாஹ், இன்னர் ரப்பக அஹ்ரமனியல் வலத், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆக்கிட்டான். எனவே என்னுடைய அடிமை பெண்ணாக இருக்கக்கூடிய ஹாஜர், அவங்க இருக்கிறாங்களே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அவங்கள நான் உங்களுக்கு நான் வழங்கிறேன், அவங்க நீங்கள் கல்யாணம் கட்டி நீங்கள் குழந்தையை பெற்றுக்கங்க, அவங்க மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வேறு குழந்தையை தரலாம், எனவே அவர்களை நான் உங்களுக்கு நான் வழங்கி விடுகிறேன் என்று அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்கள விடுதலையிட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க.
அதே மாதிரி சீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழும் பொழுது அவர்களுக்கு ஒரு குழந்தை தரித்தது. இப்போ விவகாரம் வருது. என்ன விவகாரம் வருது? இவங்களுக்கு குழந்தை உண்டானதுக்கு பிறகு சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி தான் தனக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ அவங்க 2 பேரோட முதல்ல அவங்க அடிமையாக இருக்கிறாங்க, அவங்களுடைய அன்பளிப்பு பெண்ணாக இருக்கிறாங்க. சேனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வு என்பது சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு மட்டும்தான் இருக்குது. இப்போ ஒரு வாழ்வுங்கிறது 2 பேர் பக்கத்துலேயும் வந்த பிறகு அதுலேயும் ஒரு பெண்ணுக்கு குழந்தை உண்டானதுக்கு பிறகு சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொஞ்சம் கீரத்து ரோஷம் வர ஆரம்பிச்சிட்டு, இனி கொஞ்சம் பிரச்சனைகள் 2 பக்கத்துலேயும் 2 பிரச்சனை வர ஆரம்பிச்சது. இவங்க ஒரு கட்டத்தில் இவங்க பயந்துட்டாங்க. ஏன்னா இவங்க சாரா அலைஹிஸ்ஸலாமுடைய முதல் மனைவியாக இருக்கிறாங்க, நாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அன்பளிப்பு தானே, இன்னும் என்ன விவகாரங்கள் வருமோ என்று பயந்து வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க, ஒரு மலையடி வாரத்துக்கு போயிட்டாங்க. மலையடி வாரத்துக்கு போனது பிறகு அங்கே ஒரு மலக்கு தோண்டி, எங்கே வர்றீங்க, எங்கே போகிறீங்க? இல்லை இப்படிலாம் இருக்குது, ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் திரும்பி போங்க. உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பரக்கத்தான ஒரு குழந்தை, அந்த குழந்தையினுடைய பிச்சலத்தில் மிகப்பெரிய ஒரு நபி வர இருக்கிறாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க? யாரை விட்டுட்டு எங்கே போக முடியும்? எங்கேயும் போகக்கூடாது. அவ்வளோ அற்புதமான ஒரு பிள்ளையை அல்லாஹ் உங்களுக்கு தர இருக்கிறான். அந்த பிள்ளைக்கு இஸ்மாயில்னு பேர் வைங்க, நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மலக்கு, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை ஏற்படாது, நீங்கள் போங்க என்று சொன்னாங்க. அவங்க திரும்பி வந்துட்டாங்க. வந்து கொஞ்ச காலத்தில் குழந்தையை பெற்றெடுத்தாங்க, இஸ்மாயில் பேர் வச்சாங்க. இனி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்க்குறாங்க, அந்த அவங்களுக்கு பால் கொடுக்கறது, அந்த குழந்தையை பராமரிக்கிறது, தாளாட்டுறது, இதெல்லாம் நடக்குமா இல்லையா? அப்போ இது உங்களுக்கு ஏக்கம் அதிகமாகுது. சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏக்கம் அதிகமாகுது. ஏக்கம் அதிகமானால் உறவு வீட்டில் உட்காந்தா என்ன விஷயம்? பிரச்சனைகள் வரும். இனி 1 ரோஸ்க்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. அப்போ இவங்க முறையிட்டாங்க. யார்? சாரா அலைஹிஸ்ஸலாம் தான் முறையிடுறாங்க தன்னுடைய கணவரிடத்தில், யா நபி அல்லாஹ், எங்கள் 2 பேருக்கு இடையில் இப்படிலாம் பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது. அதனால் எந்த தப்பாகவும் இருக்கலாம், அவங்களையும் தப்பாக இருக்கலாம், 2 பேர்கிட்டையும் விவகாரங்கள் இருக்கலாம். சரி, எப்படி இருந்தாலும் இப்போ ஒரு வீட்டில் 2 பேர் இருக்க முடியாதுங்கிற நிலைமை வருது. அதனால் அவங்கள நீங்கள் வேறு இடத்துல நீங்கள் வச்சுட்டா நல்லது என்று இவங்க என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. பிரச்சனைகள் வராமல் இருக்கலாம் என்று என்ன சொன்ன பொழுது சீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை ஏற்றுக்கிறாங்க. அப்போது அல்லாஹ் சொன்னால், சாராவுக்கும் நாம் என்ன செய்வோம், குழந்தை பாக்கியத்தை கொடுப்போம் என்று சொன்னதும் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம், சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கும் பொழுது மினல் உம்ரி சித்தும் வ சமானூன சனா, 86 வயசு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கும் பொழுது 86 வயசு. அதற்கு பிறகு 13 வருஷம் கழித்து தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. அப்போ 99 வயசில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையிலே 13 வயசு வித்தியாசம் இருக்குது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மூத்தவங்க, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இளையவங்க. 13 வருஷம் கழித்து இவங்க பிறக்கிறாங்க. ஆக 86வது வயசில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள் என்று சொன்னால் 99வது வயசில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. எவ்வளோ வயசுலலாம் குழந்தை பிறந்திருக்கு. அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொன்னால், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் கேட்ட துஆவை நான் கபூல் செய்கிறேன். இப்ராஹீமே, அவர்களுடைய சந்ததியில் ஒரு அற்புதமான நபியை நான் கொண்டு வருவேன். அவர்களுக்கு பின்னால் 12 அற்புத தலைவர்களை நான் என்ன செய்வேன், இதுனா அஷர அலீமா, பிரம்மாண்டமான 12 தலைவர்களை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா வாக்கு கொடுக்குறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யகூனு இஸ்னா அஷர அமீரா, 12 தலைவர்கள் எனக்கு பின்னால் இருப்பாங்க என்று குறிப்பிடுறாங்க. இந்த 12 தலைவர்கள் யார் அப்படின்னு கேட்டால், சின்ன அபூபக்கர் சித்திக் நாயகம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி நாயகம், இப்படி வரிசையாக 12 அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்படி அல்ல, மொத்தத்தில் 12 பேர். அந்த 12 பேரில் இந்த 4 பேரும் இடம்பெறுறாங்க, அதில் சந்தேகம் இல்லை. இந்த 4 பேரும் இடம்பெறுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு சீனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் காலம் இருந்தாங்க, ஒரு 6 மாதம், அவங்களும் இடம்பெறுறாங்க. சீனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடம்பெறுகிற 6 பேர் இடம்பெறுறாங்க. மீதி 6 பேர் வேறு வேறு ஆட்கள் என்ன செய்யலாம், அந்த ஆட்சி காலத்தில் சிறந்த நல்லவர்கள் என்ன செய்வாங்க, வருவாங்க என்று தான் பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஷியாக்களினுடைய கொள்கை என்னென்னு கேட்டால், அவங்களுக்கு இஸ்னா அஷரான்ற ஒரு அகீதா இருக்குது. 12 கொள்கை என்று ஒரு 12 விஷயத்தினுடைய கொள்கை என்று ஒரு தனி ஒரு கொள்கையே அவங்கள்ட்ட இருக்குது. அந்த கொள்கையினுடைய அடிப்படையில்
அவர்களில் முதல் இந்த 12 பேரில் முதல் நபர் யாருன்னு கேட்டால் சேனா அலி ரலியல்லாஹு தான் அவர்கள் தான். அபூபக்கர் சித்திக் நாயகமோ உமர் ரலியல்லாஹு உதுமான் அவங்களாம் கிடையாது. அவங்கள இஸ்லாத்திலேயே இல்லைங்கிறான் அவனும் நவுது பில்லா. அப்போ அவனுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டால் 12 பேரில் முதல் ஆள் அலி ரலியல்லாஹு தஆலா. கடைசி ஆள் இன்னும் வரல, இனிமேல் வருவாங்கன்னு அவர் என்ன செய்யறானோ சொல்கிறானோ. அந்த கடைசி ஆள் யார் அப்படின்னு கேட்டால் சாமர்ரா என்ற ஊரை பிறக்கக்கூடிய சர்தாப் என்று சொல்லக்கூடியவர். அவருடைய அசல் பேர் முஹம்மது இப்னு ஹசனுல் அஸ்கரி. இவர் சர்தாப் என்று அழைக்கப்படுவார். இவர் சாமர்ரா என்ற நகரை சார்ந்தவர். அவர் முன்ததர் எதிர்பார்க்கப்படுகிறார் என்று அவங்க என்ன செய்கிறாங்க குறிப்பிடுறாங்க. இப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அவர்களுடைய சந்ததியை பற்றியும், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும், அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய பெருந்தலைவர்களை பற்றியும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சேனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான், முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறான். சேனா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இப்போ சாரா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்களா இல்லையா, இப்போ 2 பேரும் ஒரு வீட்டில் இருக்க முடியாது, ஏதாவது செஞ்சிடலாம், வேறு வீட்டுக்கு போயிடலாம், அவங்கள இன்னொரு இடத்துல நீங்கள் குடியிருத்து வாட்டி வைங்க அப்படின்னு சொன்னதும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் அழைத்து கொண்டு மக்கா இருக்கக்கூடிய பகுதிக்கு வர்றாங்க. பைத்துல் மக்தஸ்லேருந்து மக்கா இருக்கக்கூடிய பகுதிக்கு வர்றாங்க. அப்போ மக்காவில் காபா இல்லை. நூ அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கால வெள்ளப்பெருக்கில் அது உயர்த்தப்பட்டுடுச்சு. அந்த இடம் ஒரு மேடாக இருக்குது. ஏதாவது கடுமையான மழைகள் பெஞ்சுன்னு சொன்னால் அந்த மேடை சுற்றி இப்படி தண்ணி ஓடும். இப்படி தண்ணி அங்கேருந்து வரும். இந்த இடம் மேடாக இருக்கும். இது இப்படி வந்து இப்படி போயிடும் தண்ணி. அந்த அளவுக்கு அந்த மேடாக இருந்தது. இப்படி ஒரு மேட்டு பகுதியாக இருந்தது. மக்கள் யாரும் இல்லை, தண்ணி இல்லை, மரங்கள் இல்லை, வசிக்கும் தளம் இல்லை, உணவு இல்லை, ஜர இல்லை, விவசாயம் எதுவும் கிடையாது. எல்லாம் மலைப்பாங்கான பகுதிகள் தான். அந்த இடத்துல கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, சேனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. பிள்ளையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. பால்குடி பிள்ளையாகவும் இருக்கிறாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவர்களை அழைத்து கொண்டு ஒலஹா ஹைது மக்கத் அல் யௌம, இன்று மக்கா இருக்கிறதே அந்த பகுதிக்கு வந்தாங்க. வந்து கொஞ்சம் தண்ணீர் இருந்தது, கொஞ்சம் பழங்கள் இருந்தது, அதையெல்லாம் வச்சுட்டு பிள்ளைங்களை வச்சுட்டு திரும்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கேட்டாங்க, என்ன இப்படி நீங்கள் எங்களை விட்டுட்டு போகிறீங்களே, கொஞ்சம் போல் தண்ணி இருக்குது, கொஞ்சம் போல் உணவு இருக்குது, இதை வச்சுட்டு இப்படி போகிறீங்களே, இங்கே யார் இருக்கிற அந்த ஊரில், எங்களை இங்கே விட்டுட்டு போகிறீங்க, எங்கே யாருமே இல்லாத இடத்துல எங்கே போகிறீங்க எங்களை விட்டுட்டு, பச்சை குழந்தையோடு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, லா ஷைய லைஸ பிஹி இன்சுன் வலா ஷையுன், மனிதர்களும் இல்லை, எந்த பொருளும் இல்லை, தங்கறதுக்கு வசதி இல்லை, இப்படி ஒரு இடத்துல எங்களை விட்டுட்டு போகிறீங்களே. ஃபகாலத் லஹு தாலிக மிராரா, இப்ராஹிம் திரும்பி கூட பார்க்கல, அப்படியே போய்கிட்டே இருக்கிறான். திரும்பி பார்க்காம அப்படியே போகிறான். அது அல்லாஹ்வுடைய கட்டளை. வஜஅல லா யல்தஃபித் இலைஹா, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அளவில் திரும்பியும் கூட பார்க்கல, அப்படி போய்கிட்டே இருக்கிறாங்க. திரும்ப கேட்டு கடைசியில் கேட்டாங்க, ஃபகாலத் லஹு அல்லாஹு அமரக பிஹாதா, யா நபி அல்லாஹ், இப்படிலாம் எங்களை விட்டுட்டு போகணும் அல்லாஹ் உங்களை ஏவினானா அப்படின்னு கேட்குறான். அல்லாஹ் ஏவினானா? கால நாம், ஆமாம். அப்போ அவங்க சொன்னாங்க, காலத் இது லா யுதையோனா, அப்படின்னா அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான், எங்களை பாதுகாத்துக்கிட்டோம், அப்படின்னா பிரச்சனை இல்லை. சும்மா ரஜத், அவங்களும் திரும்பிட்டாங்க. சேனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டு ரொம்ப தூரம் போனதற்கு பிறகு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. யாரும் கண்ணில் தெரியல, தான் விட்டு வந்த மனைவி மகனையும் காண முடியல. அந்த அவ்வளோ தூரம் வந்ததுக்கு பிறகு ஒரு மேட்டின் மீது ஏறி, அது ஒரு குன்று, அதன் மீது ஏறி ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியதி பிவாதின் கைரிதி ஸர இந்த பைத்திக்கல் முஹர்ரம், இறைவா என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய குடும்பத்தை ஒரு இடத்துல நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன், அதில் பயிர் பச்சைகள் இல்லை, தண்ணீர் இல்லை, ஒன்றும் இல்லை, பைத்துல்கல் முஹர்ரம் உன்னுடைய காபா இருந்த புனிதமான இடத்தின் அளவில் நான் விட்டு வந்திருக்கிறேன். ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத், நான் எதற்காக என்னுடைய துர்ரியத்துங்கிறாங்க, ஆனால் விட்டது ஒரு பிள்ளை தானே, பிச்சலம் என்கிறாங்க. அப்போ அவர்கள் மூலமாக குழந்தைகள் நிறைய பிறந்து பள்ளி அந்த இடத்துல பெருகும் அப்படிங்கிறத அவங்க விளங்கி இருக்கிறாங்க. ஆக நாங்கள் விட்டுட்டு வந்திருக்கிறேன், எதற்காக, அவர்களெல்லாம் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக. மக்களினுடைய இதயங்களை அவர்களின் பால் திருப்புவாயாக, அவர்கள் பால் ஈர்ப்புடையதாக நீ ஆக்குவாயாக. ஒரு ஜுக்குஹும் மினத் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன், அவர்களுக்கு நல்ல கனி வர்க்கங்களை வழங்குவாயாக. மக்கள் எவ்வளோ பழங்கள் கிடைக்குது இன்றைக்கி வரைக்கும், அவங்க கேட்ட துவா தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா. அதன் மூலமாக அவர்கள் உனக்கு நன்றி பாராட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று யாரும் இல்லாத இடத்துல காபாவை நோக்கி அவங்க என்ன செய்கிறாங்க,
துஆ செய்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எண்ணி பார்க்குறோம், யாருமே இல்லாத இடத்துல ஒரு தாயும் பிள்ளையும் விட்டுட்டு வர்றதுங்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ சங்கடமாக இருந்திருக்கும். என்ன பெரிய தியாகம். அந்த தாயும் அல்லாஹ் சொன்னால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா என்ன ஈமான், என்ன நம்பிக்கை, என்ன உறுதி. எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லையா? நினச்சி பார்க்க முடியுமா? ஒருவருமே இல்லாத ஒரு இடம், பெரிய வீடாக இருக்கும். வீடு பெருசாக கட்டி போட்டுருவாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணுமா இருப்பாங்க. மாப்பிள்ளை வெளியூர் போயிருப்பார். வீட்டில் தொழிலிட சொல்லுவாள், வீட்டில் ஒத்தியால் உட்கார பயமாக இருக்குதுடி. திடீர்னு மேலே அங்கே சத்தம் கேட்குது, இங்கே சத்தம் கேட்குதும்பா. ஒரு சத்தமும் கேட்காது. அவளும் பிரமை. அப்போ சின்ன ஒரு வீட்டு தான், வீடுனா பெருசாக, ஒரு வீட்டுக்குள்ளே தனியாக இருப்பது கூட இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது, ஒரு ஊரை பார்க்கும் பொழுது வீடுங்கிறது சின்னதாக இருக்கலாம். ஆனால் அவங்க கட்டின வீடு பெரிய வீடாக இருக்கலாம். அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு சின்ன இடம், அதிலே தன்னந்தனியாக உட்கார்ந்து இருப்பதற்கு ஒரு பாதுகாப்பு, தண்ணி இருக்குது, ஃபேன் இருக்குது, உணவு வகைகள் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, தேவைப்பட்டதெல்லாம் சாப்பிடலாம், ஏசி இருக்குது, எல்லா வகையும் இருந்தும் கூட பயம். யாருமே இல்லையே, உணவு இல்லையே, தண்ணி இல்லையே, பச்சை பிள்ளைய வச்சுட்டு இருக்கிறோமே, வனாந்தரத்தில் விட்டுட்டு போகிறாங்களே, எப்படி இருக்கும்? லா யுதையுனா, ரப்பு எங்களை கைவிட மாட்டான், எங்களை பாதுகாப்பான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஈமான் அவர்களுக்கு இருந்திருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த இவர்களை குறித்து ஒரு தகவல் வருகிறது. யார்? நம்முடைய ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். முதலாவதாக அவ்வலு மனிஹ் தத்தன மினன் நிசா வ அவ்வலு மன் சக்பத்து உதுனஹா மின்ஹுன்ன வ அவ்வலு மன் தவ்வலத்து தைலஹா. முதலாவதாக இந்த பெண்களுக்கு விருத்த சேதனம் செய்கிறோமா இல்லையா? பெண்களுக்கும் நம்ம சுன்னத்து விடுற மாதிரி ஆண்களுக்கு பெண்களுக்கும் விருத்த சேதனம் இருக்குது. அது வாஜிப்பு, கண்டிப்பாக செஞ்சாகணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், பேர் சுன்னத்துன்னு இருந்தாலும் கூட அதை செய்கிறது வாஜிப்பு. அதுக்கு பேர் ஹத்னா தான். அது நம்முடைய நடைமுறையில் சுன்னத்து விடுறாங்களாம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆனால் அது ஷரியத்தில் என்னது? ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது வாஜிப். இதை முதலாவதாக இந்த ஹத்னா, பெண்களுக்கான ஹத்னாவை முதலாவதாக செய்தது சேனா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். அவங்க தான், அவங்களுக்கு தான் செய்யப்பட்டது. இது ஒன்று. இரண்டாவதாக இந்த கம்மல் போடுறதுக்கான காதில் ஓட்டை போடுறாங்களா இல்லையா? இந்த ஓட்டை போடக்கூடிய முதல்ல ஓட்டை கம்பலுக்காக வேண்டிய காதில் ஓட்டை போட்டதும் இவங்க தான். யார் தான்? சேனா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அதே மாதிரி இந்த இடுப்பில் இந்த கச்சையை கட்டுவாங்களே, இந்த துணியை கட்டி இப்படி கட்டுறாங்களே இல்லையா? இதில் முதல்ல கட்டினது, இடுப்பில் இந்த துணியை இழுத்தி கட்டினது, கச்சையை கட்டினதும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். இது ஏன் கச்சையை கட்டினாங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அடிமையாக அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டவர்கள் தான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். அதில் கருத்து வேறுபாடு இல்லை. இந்த ரெண்டு பேருக்கு இடையில் கொஞ்சம் மனசங்கடம் ஏற்பட்ட பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க? பணிவிடைக்காக வேண்டி, இதில் பொதுவாக என்ன செய்வாங்க? இந்த வேலைக்காரர்கள்லாம் இடுப்பில் துண்டை கட்டிகிட்டு இருப்பாங்க இல்லையா? சர்வர்கள்லாம் நம்ம பார்க்கலாம், துண்டை கட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த இடுப்பில் துண்டை கட்டிகிட்டு நிற்கிறது. அப்போ அதெல்லாம் பணியாளர்கள்ங்கிறத காட்டுறதுக்கு, நான் உங்களுக்கு பணியாளர் என்பதை பணிவுடன் காட்டுவதற்காக சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சன்னிதானத்திலே, அவருடைய சமூகத்திலே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அந்த இடுப்பு கச்சையை கட்டினாங்க. முதலாவதாக இடுப்பு கச்சையை பணிவுக்காக கட்டியவர்கள், நான் உங்களுக்கு பணி செய்யக்கூடியவன் தான். என்ன தான் அவர்கள் மூலமாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நான் குழந்தையை பெற்றெடுத்தாலும் நான் உங்களுக்கு பணி செய்வதில் குறைவு செய்ய மாட்டேன் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக அவங்க அந்த கச்சையை கட்டினார்கள் என்ற ஒரு வரலாற்று செய்தி உண்டு. ஹைர், அருமையானவர்களே, சீனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மட்டும்தான் அந்த மக்கள் இருக்கிறாங்க, யாரும் கிடையாது. இருந்த தண்ணி முடிஞ்சிருச்சு, இருந்த உணவும் முடிஞ்சிருச்சு. புல்ல நாக்க நீட்டுது தண்ணிக்காக வேண்டி. தண்ணி தாகத்தில் நாக்கு சுழல். இவங்க ரொம்ப சங்கடப்பட்டு போனாங்க. பிள்ளை அங்கே வச்சுட்டு ஒரு துண்டை விரிச்சிட்டு நேராக என்ன செஞ்சாங்க? அப்படியே பார்க்குறாங்க. பக்கத்தில் ஒரு மலை குன்று இருக்குது, சஃபா. அதுக்கு மேலே ஏறி அப்படியே பார்க்குறாங்க, ஏதாவது ஆட்கள் வர்றாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா யாரும் தெரியல. தூரத்தில் கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு குன்று தெரியுது, மருவா தெரியுது. சரி, அங்கே போய் பார்க்கலான்னு போகிறாங்க. யாராக தெரியுறாங்க? அங்கே போய் பார்க்குறாங்க, அங்கேயும் தெரியல. இப்போ திருப்பி இங்கே வந்து பார்க்குறாங்க. இரண்டாவதாக இன்னொரு கருத்து சொல்லப்படுகிறது. சஃபாலேருந்து மருவாவை பார்க்கும்போது அந்த பகுதியில் நீரோடை, காணல் நீர், சஹாப், காணல் நீர், அப்போ நீர் ஓடுற மாதிரி தெரிஞ்சு வந்ததாகவும் அப்படியும் ஒரு கருத்து இருக்குது. ரெண்டு கருத்தும் இருக்குது. அல்லது ஆளை பார்க்குறதுக்காக போனாங்க, ஆள் தெரியல, சரி அந்த மலையில் போய் பார்ப்போமே, அப்புறம் இந்த மலையில் வந்து பார்ப்போமே, இப்படி 7 தடவை அப்படி என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. சரி, இப்னு அப்பாஸ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, இப்படி அந்த தாயார் ஓடியதனுடைய 2 பக்கமும் போனதனுடைய விளைவு நமக்கு சஹி செய்வது ஃபர்லாக்கப்பட்டிருக்கிறது, கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இப்படி போய்கிட்டே வரும்பொழுது ஒரு மறுவாள் அப்படி நிற்கிறாங்க. என் பிள்ளைகிட்ட ஏதோ சத்தம் கேட்குது.
பிள்ளைகிட்ட ஏதாவது சத்தம் கேட்டதும் அவங்க திகைச்சு போய் எப்படி பார்க்குறாங்க, யாரும் நிற்கிறாங்க. இன்கான இந்தக்க கிவாஸ், உங்களிடத்தில் ரட்சிக்கக்கூடிய ஆற்றல் தன்மை இருக்குமே, ஆனால் என் பிள்ளையை ரட்சித்து காப்பாற்றுங்க அப்படின்னு நினச்சாங்க. இஸ்திகாதா தேடுறாங்க. இது ஹதீஸ் தெளிவாக வருது. இது வேறு விதமான வார்த்தைகளாகவும் வருது. பலவிதமான இபாரத்துகள் இதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை சொல்கிறாங்க. இது புகாரியிலேயே இடம்பெறுகிறது இந்த மாதிரி செய்திகள். இஸ்திகாதா தேடினார்கள், அடுத்தவர்களை கொண்டு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் உதவி தேடினார்கள் என்ற செய்தி புகாரியிலேயே இடம்பெற்றிருக்கிறது. உடனே அந்த சமயத்தில் அது யார் அப்படின்னு கேட்டால் சீனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் வந்தாங்க. வந்து தன்னுடைய ரெக்கையாலோ அல்லது தன்னுடைய பாதத்தாலோ ஓங்கி அடித்தாங்க. இன்னொரு செய்தி இருக்குது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய பாதத்தால் உதைத்தார்கள் என்று. எப்படியோ அது அந்த இடம் உதைக்கப்பட்டு அதிலிருந்து தண்ணீர் கொப்பளித்தது. அதுக்கு ரக்லத்துல் ஜிப்ரீல்னு ஒரு பேர். சேனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உதைப்பட்ட இடம் ரக்லத்துல் ஜிப்ரீல் என்று அதற்கு பெயர் இருக்கிறது ஜம்சம். இப்போ தண்ணி வர ஆரம்பித்த உடனே அவங்க ஓடி வந்தாங்க. தண்ணியை வந்துட்டு என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய பாஷையில் ஜம்னா நீல்னு என்ன செஞ்சாங்க, அணை கட்டினாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த மலக்கு சொன்னாங்க, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைம்மா, அல்லாஹ் தஆலா இதை பாதுகாத்து வைப்பான், நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, தண்ணி எங்கேயும் போகாது. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெண்ணு தானே, பிள்ளைக்கு தண்ணி இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு நினச்சிட்டாங்க. அணையை கட்டினாங்க. அணையை கட்டி அந்த இடத்த அப்படி நினச்சிட்டாங்க, தண்ணி போக விடாமல் தடுத்து நிறுத்திக்கிட்டாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக சொல்லும் பொழுது, யர்ஹமுல்லாஹு உம்ம இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, லவ் தரக்கத் ஜம்சம் அவ் லம் தக்ரிஃப் மினல் மாஇ லகானத் ஜம்சம் ஐனன் முஈனா. அவங்க வந்து அந்த அணையை கட்டாமல் இருந்திருக்கணும். அந்த அணையை கட்டினாங்களா இல்லையா, அந்த தண்ணியை வரும்போது மண்ணை கூட்டி வச்சு தண்ணி எங்கே போகணும் அப்படி நிறுத்திட்டாங்க. அப்படி அவங்க நிறுத்தாமல் இருந்திருக்கணுமே, அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். ஆனால் அவங்க வந்து இந்த அணையை கட்டாமல் இருந்திருக்கணும். அப்படி அணையை கட்டாமல் இருந்தால் ஜம்சம் நாடு முழுவதும் கியாமத்து வரைக்கும் ஓடக்கூடிய ஒரு பெரிய அருவியாக, அது பெரிய நீரோடையாக இருந்திருக்கும். அங்கே மட்டும் இல்லை, அந்த பகுதியை தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹிஜாஸ், சவுதி இதையெல்லாம் தாண்டி ஓடக்கூடிய ஒரு பெரிய நீரூற்றாக அது மாறி இருக்கும் என்று அவங்க என்ன செய்யலாம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு பிறகு அங்கே அந்த தண்ணீர் இப்போ கிடைச்சிருச்சு. தண்ணீர் தானே பெரிய விஷயம். தண்ணீர் கிடைத்தது. மறுநாள் இப்போ கொஞ்சம் உணவு இருக்குது, தண்ணி தான் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு, அந்த உணவை வச்சு சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பகுதியில் வளமையாக பிரயாணிகள் போகும்போது பார்க்குறாங்க, சில பறவைகள் அங்கே பறக்குது. அவங்க சொன்னாங்க, இந்த பகுதியில் வளமையாக பறவைகள் பறக்காத, தண்ணீர்லாம் இருக்காது, எங்கே தண்ணி இருக்குதோ அங்கே தான் பறவைகள் இருக்கும், இங்கே தண்ணீர் இருக்குது அப்படின்னா இங்கே தண்ணீர் ஏதோ வந்திருக்குது, என்னங்கிற பார்க்கலான்னு சொல்லி ஒரு ஆள் அனுப்புனாங்க. பார்த்தா அங்கே ஒரு பெண்ணும் ஒரு பிள்ளையும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, தண்ணியும் இருக்குது. வந்து சொன்னாங்க. அப்போ அந்த ஆட்கள்லாம் திரும்பி அந்த ஜுர்ஹும் என்று அந்த கிளையினர் நல்ல மக்கள் அவங்க வந்தாங்க, அரபு பேசக்கூடியவர்கள். அவர்கள் அங்கே என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. வந்து சீனா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட பேசினாங்க, நாங்கள் அங்கே தங்கிக்கிடலாமா. இவங்களுக்கு யாராவது வந்தால் போதாதுன்னு தானே இருக்குது, அல்லாஹ் தஆலா எப்படி ஆட்கள் அனுப்புவாண்டு, மனிதர்களே இல்லாமல் யாரை பார்த்துக்கிட்டு இருக்க, எங்களுக்கு தங்கிறதுக்கு இங்கே அனுமதி இருக்குதான்னு சொல்லும்போது, தங்கிறதுக்கு உங்களுக்கு தாராளம் அனுமதி, இந்த கிணறு எனக்கு தான் சொந்தம். ஹாஜர் தான் சொல்லிட்டாங்க, இந்த கிணறு இதில் நீங்கள் சொந்தம் கொண்டாடக்கூடாது, ஆனால் தண்ணி நீங்கள் என்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கிடலாம், உங்களுக்கு உண்டான தண்ணியை நான் தருவேன், அது எந்த தடையும் நான் செய்ய மாட்டேன், நீங்கள் தங்கிறதுக்கு ஆட்சேபனை இல்லை, தண்ணீர் இந்த கிணறு மட்டும் எனக்கு சொந்தமானது என்று அவர்கள் சொன்னார்கள். நாம் சரி, நாங்கள் அப்படியே ஒத்துக்கிறோமா, நாங்கள் இங்கேயே தங்கிக்கிறோம் என்று அவர்கள் அங்கேயே தங்கி கொண்டார்கள். அதற்கு பிறகு அங்கே தான் என்ன செய்கிறார்கள், இருவரும் வளர்ந்து வர்றாங்க. சீனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வளர்ச்சி எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய வளர்ச்சியாக இருந்தது. மிக சீக்கிரமாக என்ன செய்ய அவங்களுடைய வளர்ச்சி வேகமாகவும் இருந்தது. ரெண்டாவது, அந்த ஜும்ஹூர் அரபி பேசக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களிடமிருந்து அழகான அரபி அவங்க படிச்சுட்டாங்க. படித்ததோடு மட்டுமல்லாமல் மிக இலக்கணத்தோடு இலக்கியத்தோடு பேசக்கூடியவங்களாம் ஆயிட்டாங்க. சின்ன வயசுலேயே அவர்கள் ஆனார்கள் என்பதை நாம் விளங்குகிறோம். இதற்கு இடையிலே சீனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே குர்பான் கொடுத்த ஒரு நிகழ்வு இருக்கிறது இல்லையா, அந்த செய்தியை நம்ம பிற்படுத்தியிருக்கிறோம், பின்னால் சொல்லுவோம். இந்த ஜுர்ஹும் சம்பந்தப்பட்ட செய்தி என்பதால் அந்த தொடரை நம்ம அதை முடிக்கிறோம். அந்த ஜுர்ஹும் கிளையிலிருந்து ஒரு பெண்ணை கல்யாணம் முடித்தாங்க. வளர்ந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க, கல்யாணம் முடித்தாங்க. கல்யாணம் முடித்ததற்கு பிறகு ஒரு நாள் கொஞ்சம் வாழ்ந்து வர்றாங்க. வாழ்ந்து வரும்போது ஒரு நாள் இவங்க வெளியில் போயிருக்கிறாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வெளியில் போயிருக்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. இதற்கிடையில் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகிட்டாங்க.
வரலாற்றினுடைய வலிமையான செய்தி, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் காபாவுக்கு உள்ள, காபாவினுடைய உட்பகுதியில் தான் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, அடக்கப்பட்டு. அங்கே இருந்தவங்க அங்கே என்ன செஞ்சாங்க, அந்த பகுதியில். அப்போ அந்த காபா இல்லை அந்த இடத்துல தான் என்ன செய்யப்பட்டிருக்குது, அடக்கப்பட்டிருக்கிறாங்க என்பதுதான் மிக வலிமையான ஒரு கூற்று. சரி, அவங்க ஒஃபாத் ஆகிட்டாங்க. சீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க, வர்றாங்க, தன்னை மகனை பார்க்கறதுக்கு வர்றாங்க. மனைவி ஒஃபாத் ஆகிட்டாங்கிற செய்தி அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது, அதெல்லாம் அறிவிச்சிருப்பான். மகனை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போனால், வீட்டை விசாரித்து போன போது போயிட்டாங்க. போய் அங்கே போய் கேட்குறாங்க. அந்த வீட்டில் ஒரு பெண் இருக்கிறாங்க, மருமக இருக்கிறாங்க. எப்படிமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை ஏன் கேட்குறீங்க, அந்த பொம்பளை சொல்கிறா. ஆஹா, ஆரம்பமே சரியில்லையே, ஒரே கஷ்டமும் துன்பமும் பசியும் பட்டினியுமோடு தான் நாங்கள் உட்காந்துட்ருக்குறோம், இப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய குறைபாடுகளாக பேசுகிறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னால், தன்னை யாண்டு காட்டிக்கிடாமல், உங்கள் மாப்பிள்ளை வந்தான்னு சொன்னால், இப்படி ஒரு தோற்றத்தில் ஒரு ஆள் வந்தாங்க, சலான்னு சொன்னாங்க, சொல்லிவிட்டு வீட்டு வாசப்படியை மாற்றணுமா அப்படின்ட்டு சொன்னாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிடுங்க சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க. சரின்னு கொஞ்சம் நேரம் கழித்து சீனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரிஸ்க்கை தேடி போயிருக்கிறாங்க, ஏதோ தொழிலுக்கோ எதுக்கோ போயிருக்கிறாங்க. போயிட்டு அவங்க திருப்பி வர்றாங்க. வந்தவனையும் வீட்டுக்கு யாரோ வந்துட்டு போன மாதிரி ஒரு வாடகையை உணர்றாங்க. யாரும் வந்தாங்களா? ஆமாம், ஒரு பெரிய மனுஷன் வந்தாங்க, வயசான ஆள் வந்தாங்க. என்ன சொன்னாங்க கேட்டாங்க, வீட்டில் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், வீட்டில் கஷ்டமாகவும் ரொம்ப துன்பமாகவும் வறுமையாக தான், பசியும் பட்டினியோட தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அப்படின்றதும் அப்படியா, வேறு என்ன சொன்னாங்க, அதில் வீட்டு வாசப்படியை மாற்ற சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, வந்தது எங்கள் வாப்பா தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் வந்திருக்கிறாங்க, நம்முடைய நிலை என்னங்கிறத விசாரிச்சிருக்கிறாங்க, நீ குறைகளாக சொல்லியிருக்கிறா, அதனால் வீட்டு வாசப்படிங்கிறது நீ தான். உடனே நினச்சிட்டாங்க, உங்கள் வீட்டுக்கு அனுப்ப சொல்லிட்டாங்க. சொல்லி இப்போ தல்லக்கஹா, அவங்கள தலாக்கு சொல்லி அவங்களுடைய பெற்றோர் வீட்டுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, அனுப்பிட்டாங்க. திருப்பி இன்னொரு கல்யாணம் என்ன செஞ்சாங்க, முடித்தாங்க. இன்னொரு கல்யாணம் முடித்து அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அப்பவும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, வெளியில் போயிருக்கிறாங்க. வந்து விசாரிக்கிறாங்க, எப்படிமா இருக்குது, கைஃப ஆயிஷுக்கும், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? அப்போ அவங்க சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய வாழ்க்கை பிஹைர், ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வாழ்கிறோம், அல்லாஹ் தஆலா எங்களை ரொம்ப நல்லா வச்சுருக்கிறோம், ரொம்ப ரிஸ்க் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான் என்று அவங்க என்ன செய்கிறாங்க, நிறைய புகழ்ந்து அழகான முறையில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன சாப்பிட்றீங்க, ஏன் இறைச்சி சாப்பிடுவோமே, எங்களுக்கு இறைச்சி இருக்குது, ரொட்டி இருக்குது, அதெல்லாம் எங்களுக்கு இருக்கே அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அந்த சமயத்தில் அவங்க வீட்டில் ஒரு பருக்க அரிசி கூட கிடையாது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் ஒரு ஹப்பத், ஒரு வித்து கூட கிடையாது. அப்போ ஒரு வித்து கூட இல்லாத நிலையில் நாங்கள் இறைச்சி சாப்பிட்றோம், அதை சாப்பிட்றோன்னு சொல்கிறாங்களே, அப்போ இது பொய்யா? கணவனுடைய இஸ்ஸத்தை பேணணும், கணவனுடைய அந்த அலமத்தை கௌரவத்தை காப்பாற்றணும், அது கடமை, இது பொய் அல்ல. இதான் மார்க்கம் சொல்லித்தருது. வீட்டில் கஞ்சோ கூழோ குடித்தாலும் கூட நல்லா இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ், கணவனை பற்றி எந்த குறையும் என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது, பிறர் இடத்துல குறைகளை சொல்லக்கூடாதுங்கிறது மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து சொல்கிறாங்க. அந்த பாருங்கள், இம்ராத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பெண்ணு மனைவி எவ்வளோ அழகாக பேசியிருக்கிறாங்க. அவங்க வீட்டில் ஒரு வித்து கூட கிடையாது, ஆனால் என்ன செஞ்சாங்க, நாங்கள் ரொட்டி சாப்பிட்றோமே, இறைச்சி சாப்பிட்றோமே, நல்லா இருக்கிறோமே அப்படிங்கிறாங்க. இது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் தெரியும். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் வீட்டுடைய நிலை என்னங்கிறது விளங்கும், வறுமையில் தான் இருக்கிறாங்கங்கிறது விளங்கும். அப்போ அவங்க சொன்னாங்க, அனிக்ரி அலைஹிஸ்ஸலாம், நான் வந்தால் உங்கள் மாப்பிள்ளை வந்தால் இப்படி ஒரு ஆள், பெரிய ஆள் வந்தார், சலான் சொன்னார்னு சொல்லிவிட்டு அந்த அத்தபத் வீட்டினுடைய வாசப்படியை மாற்றவானான், தரிபாடாக வச்சுக்கிடணுமா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி அப்படி சொல்லிக்கிறேனே அப்படின்ட்டாங்க. சரி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. யாரும் வந்தாங்களாம் கேட்டாங்க. ஆமாண்டாங்க. என்ன சொன்னீங்க? இப்படி சொன்னேன். என்ன சொன்னாங்க? உங்களுக்கு சலான் சொன்னாங்க, வீட்டு வாசப்படியை மாற்றக்கூடாதான், தரிபாடாக வச்சுக்கிடணுமா அப்படின்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அதோடு மட்டுமல்லாமல் ஒரு எங்களுக்கு துவாவும் செஞ்சுட்டு போனாங்க. அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபில் லஹ்மி வல் மா, இப்படி ஒரு துவா செஞ்சுட்டு போயிட்டாங்க. இறைவா அவர்களுக்கு, இல்லை உங்களோட வீட்டில் என்ன இருக்குன்னாங்க, முதல்ல எங்களுக்கு இறைச்சி தண்ணீர் இருக்குதுன்னாங்க. அதுக்கு இவங்க சொன்னாங்க, அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபில் லஹ்மி வல் மா. மக்கால இறைச்சி தட்டுப்பாடே இருக்குமா? கறியை யார்டா கொடுக்கணும்னு தடமாயிட்டு நடக்கிறான் மனுஷன். அங்கே இருக்கிற குர்பான் கறி, அந்த கறி, இந்த கறி தம் கொடுக்குறாங்க இல்லையா, இது யார்கிட்ட எப்படி கொடுக்கறதுங்கிறது தடமாடுறான்.
அல்லாஹ் தஆலா அவ்வளோ பெரிய பரக்கத்தை லஹ்மிலையும் தண்ணீரையும் என்ன செஞ்சுட்டான், ஏற்படுத்திட்டான். அவ்வளோ பெரிய பரக்கத்தை அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். இது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ. அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபில் லஹ்மி வல் மா. அது பாலைவனம் தானே, ஏதாவது தண்ணி தட்டுப்பாடிக்குதாங்க என்ன? இங்கே காவேரி ஓடுதுங்கிறான், அது ஓடுதுங்கிறான், இது ஓடுதுங்கிறான், வைகைங்கிறான், தாமிரபரணிங்கிறான், கையுங்கிறான். வைகையான், கையை வச்சா தண்ணி வருமா? அதுக்கு பேர் அப்படி தான், வைகை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே தண்ணி இருக்குது? இருக்கிற தண்ணியை தர மாட்டேங்கிறான். இருக்கிற தண்ணி கடலில் போய் சேருது, அதை சேமிக்க மாட்டேங்கிறான். தண்ணி இல்லைங்கிறான், 7 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வருது. இப்படிலாம் இவ்வளோ தண்ணி கஷ்டம் இருக்குது. அது ஒரு பாலைவனத்தில் அல்லாஹ் தஆலா தண்ணி வசதி எப்படி செஞ்சு கொடுத்துருக்கான் பாருங்க. அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபில் லஹ்மி வல் மா. லஹ்மிலையும் தண்ணீரிலையும் பரக்கத்தை செய்வாயாக என்று சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ இன்னைக்கு வரைக்கும் அது அங்கே செழிப்பாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, இன்னும் நீண்ட நெடிய செய்திகளுக்கு இன்ஷா அல்லாஹ் நாளை அதை பார்ப்போம். இந்த செய்திகளிலிருந்து ஒவ்வொரு மனிதனும், ஒரு மனைவி, ஒரு கணவன், ஒவ்வொரு மனிதரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற படிப்பினை நம்முடைய வாழ்விலே கொண்டு வர வேண்டும். அந்த படிப்பினையை பாடமாக எடுத்துக்கொண்டு நாம் செயல்பட்டால் நம்முடைய வாழ்வு சிறக்கும். இந்த பெருமக்களினுடைய வரலாறுகளை படிப்பதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு சிந்தனை தெளிவுகளை தந்து அந்த வழியிலே நடப்பதற்கான மகத்தான பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.